சார்பு, அவங்க சார்பு அந்த மாரி எந்த சார்பும் இல்ல. எல்லாரும் தளபதி சார்பு, ஒரு சார்பு தான். ஸோ அதுக்கு தான் அத அட்ரஸ் பண்ணணும்னு தான் போட்டோம். ஆ நம்ம இதுக்கு முன்னாடியே வந்துட்டு நெறைய வாட்டி சொல்ற ஒரு மேட்டர் தான். இப்போ ஒரு விஷயம் நடந்துச்சு, நம்ம வந்து கருத்து தெரிவிக்கக் கூடாது, இல்ல நம்ம கருத்தே சொல்லக்கூடாது, இல்ல விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்துட்டு, இங்க அந்த மாரி ஒரு கண்ட்ரோலோ, அந்த மாரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோ எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் புரிஞ்சுகிட்ட வரைக்கும் அந்த மாரி இதுவரைக்கும் இருந்தது கிடையாது. தளபதி ஃபேன்ஸ்க்கு நடுவுல. இது வந்து ஆம், இந்த எக்ஸ்பெக்டேஷன் இந்த இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா, நம்ம படங்கள் அளவுலயும் நான் சொல்றேன். இப்ப வந்துட்டு ம், இப்போ மூவி ரிலேட்டடா இருக்கிற நியூஸோ, இல்ல மூவி ரிலேட்டடா இருக்கிற விமர்சனங்களோ, இல்ல அதையுமே வைக்கணும், வைக்கக்கூடாதுங்கிற கட்டுப்பாடோ, இதுவோ எதுவுமே இருந்தது கிடையாது. அவங்கவங்களுக்கு தோணுன கருத்த இங்க வைக்கிறதுக்கு ஒரு ஜனநாயக உரிமையும், அது எல்லாமே இருந்திருக்கு. ஃபேன்ஸ் நடுவுல. அது படத்த பத்தியும் சொல்லியிருக்கோம். நம்ம வந்து இந்த பாட்டு நல்லா இருக்கு, இந்த பாட்டு நல்லா இல்லன்னும் நம்ம டிபேட் பண்ணியிருக்கோம். எல்லாமே சண்டை போட்டுருக்கோம். பட் அதெல்லாம் மீறி ஒரு 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 துளி பெர்சன்ட் வந்து சில விஷயங்கள்ல வந்து ஒரு லாஜிக் வேணும். கோவம் எந்த விஷயத்தினால, கோவம் யார் மேல, அந்த கோவத்த நம்ம யார் மேல காட்டுறோம்? அப்படிங்கிறது ஒரு பேசிக் புரிதல் வந்து ரொம்ப அவசியம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னைக்கு வெளிப்படையா பேசணும்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி க க லயலாமணி அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அவரு வந்து என்னதான் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், சீமான ஆத இப்படி பண்ணியிருக்க கூடாது போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்த அவரு போட்டிருக்கிறாரு. அந்த கருத்த அவரு தனிப்பட்ட முறையில அவர் அக்கவுண்ட்ல போட்டிருக்காரு. இந்த கருத்த நம்ம சோசியல் மீடியால இருக்கிற தெரிஞ்ச பீப்பிளோ, இல்ல நம்மள இருக்கிற எந்த ஐடியோ, இல்ல தாவேகாவ சேர்ந்த மத்த செய்தி தொடர்பாளர்களோ, இல்ல தாவேகாவோட எனி சப்போர்ட்டிங் ஐடி அ ஐடின்னு சொல்லிக்கிற ஒரு ஐடிஸோ எதுவுமே போஸ்ட் பண்ணல. லயலா மணிங்கிறவரு அவரோட தனிப்பட்ட கருத்த வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. அந்த கருத்து ஏற்புடையதா? அப்படின்னா, எனக்கு அதுல துளியும் ஏற்பு கிடையாது. அது மிகவும் தவறான கருத்து. தவறான கருத்தோட அது ஏற்புடையதே கிடையாது. நம்மளுக்கு அது தேவையும் கிடையாது. ஏன்னா, நம்ம தளபதி மேல இவ்ளோ பெரிய விமர்சனங்கள வச்சு விமர்சனம்னு கூட சொல்ல முடியாது. நம்ம கொள்கை தலைவரையும் அவங்க ரொம்ப சாடியிருக்கிறாங்க. விமர்சன ரீதியாவும் தரம் தாழ்ந்த ரொம்ப ரேட்டட் விமர்சனத்த நம்ம மேல வச்சிருக்காங்க. இது எல்லாமே இருக்கிறபோது, இந்த மாரி உடனே எடுத்துட்டு போயிட்டு, அதுவும் இல்லாம அது அவரு வந்து தனிப்பட்ட கருத்துன்னு அதுல ஸ்பெசிஃபை பண்ணி போட்டிருக்கணும். அதையும் போடாம, இத வந்து தாவேக்கா தோழர்கள் அப்படின்னு எல்லாரையும் இணைச்சுக்கிட்டதுல யாருக்குமே உடன்பாடு இல்ல. அத என்டோர்ஸ் பண்ணியும் யாரும் எந்த ட்வீட்டும் எங்கேயும் போடல. சோ அத நான் ஃபர்ஸ்ட் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். இதுல மாற்று கருத்து நமக்குள்ளேயே இருக்கவங்களுக்கு இருக்கலாம். அதாவது அத சப்போர்ட் கூட பண்ணலாம் ஒரு 2 பேரு. அது எனக்கு தெரியல. நான் சொல்றது ஒரு மெஜாரிட்டியா நம்ம வந்து பேசுற குரூப்லயோ, இல்ல ஓவராலா இருக்கிற ஒரு 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 புரிதல்லயோ நான் இத உனக்கு இத வந்து சொல்றேன். ஏன்னா இது எவிடன்ஸ்ன்றது ஆன்லைன்ல இருக்கவங்க எல்லாரும் போய் பார்த்துக்கலாம். எல்லார் ஐடியிலயும் என்ன இருக்கு, என்ன இல்லன்னு. சோ யாருமே இத என்டோர்ஸ் பண்ணியோ, இத வந்து டிவிகே சார்பா எடுத்துட்டு போய் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணுமோ எந்த அறிக்கையும் வரல. இத எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எல்லாரும் இத நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படி இத மீறி அங்க இருக்கிற அவர் போட்ட கருத்து மேல நம்மளுக்கு விமர்சனம் வைக்கணும்னா, அவர கோட்டோ, டேகோ பண்ணி, இது தப்பான கருத்து. இத சொல்லாதீங்க. இத சொல்லுங்கன்னு சொல்றதுக்கும் நம்மளுக்கு உரிமை இருக்கு. அதையும் நெறைய பேர் பண்ணியிருந்தாங்க. அத வந்து நாகரிகமான முறையில பண்றீங்களா? இதுன்றது உங்களோட இது. அத விட்டுர்றேன். அது உங்களோட ஸ்டாண்ட்ஸ் அத விட்டுர்றேன். பட் அத மீறி அத வந்து கொஸ்டின் பண்றதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. அவங்கள நீங்க தப்பா கடுமையா கூட சொல்லுங்க. இத நீங்க பண்ணியிருக்கவே கூடாது. இத ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. அது எல்லாத்துக்குமே உரிமை இருக்கு. அத வந்து இப்ப நான் வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இத வந்து என்ன நோக்கி யாராவது கேட்கிறீங்க. ஏன் எனக்கு வந்து உடனே நீ ஏன் கோட் பண்ணல? நீ ஏன் கமெண்ட் பண்ணலன்னா, எனக்கு தனிப்பட்ட முறையில அவங்கள ரீச் அவுட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஆப்ஷன் இருந்துச்சுன்னா, நான் ஃபர்ஸ்ட் அத தான் சூஸ் பண்ணுவேன். அதன் மூலமா நான் தெரியப்படுத்தியிருப்பேன். சரியா? அதுதான் இதுக்கு காரணமா இருக்குமே தவிர, எல்லாரும் இந்த மீடியம் மூலமா தான் போய் கேள்வி கேட்கணும். இப்படிதான் கேட்கணுங்கிறது இங்க எந்த தேவையும், ரூல்ஸும் இங்க கிடையாது. அதே மாரி ஒரு கேள்விப்படுற விஷயம். நான் திருப்பி திருப்பி சொல்றது இங்க ஆன்லைன்ங்கிறது டிஎம்கே காரன் ஒரு சோர்ஸ் இருப்பான், ஏடிஎம்கே காரன் ஒரு சோர்ஸ் இருப்பான், வேற கட்சியில இருக்கவன் ஒரு சோர்ஸ் இருப்பான். எல்லா பலதரப்பானப்பட்ட சோர்ஸ்ல இருந்தும் பல பேருக்கும் பல நியூஸ்களா வந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா,
அதோட உண்மைத்தன்மை அப்படிங்கிறது வந்துட்டு யாராலையும் 100% என்டோஸ் பண்ண முடியாது. நான் உன்ன சொன்னாலுமே அது என்னோட அசம்ப்ஷன் தான். அதிகாரப்பூர்வமா வராத வரைக்கும் ஒரு நியூஸோ, ஒரு இன்ஃபர்மேஷனோ யாராலயுமே 100% இதுதான் அப்படின்னு தளபதி ஒருத்தர தவிர யாருக்கும் சொல்றதுக்கு இங்க உரிமையோ இதுவும் கிடையாது. அத ஃபர்ஸ்ட் எல்லாரும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதுல இதுல வந்துட்டு நானோ, இல்ல இங்க இருக்கிற அலெக்ஸோ, இல்ல குமரனோ, இல்ல யாரோ இங்க யார் சொன்னாலுமே அவங்களோட தனிப்பட்ட கருத்து தான். இங்க யாருமே இன்னும் ஒரு அபிஷியல் ஐடி விங்ன்னு இன்னும் ஃபார்ம் பண்ணல. யாருக்கும் அதிகாரப்பூர்வமான ஒரு பொசிஷன்ஸ் குடுக்கல. அது வரைக்கும் நம்ம சொல்றது எல்லாருமே நம்ம தனிப்பட்ட கருத்து தான். அத மீறி நம்மளுக்கு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அதிகாரப்பூர்வமா இந்த நபர் இப்படி சொன்னாரு. பொறுப்புல இருக்கவங்க சொன்னாருன்னு அவங்க பேர நம்ம சொல்லுவோம். அதையும் நம்ம இதுவரைக்கும் பண்ணியிருக்கோம். சோ அத நல்லா மனசுல எடுத்துக்கோங்க. இப்ப எனக்கு வர தனியான இன்ஃபர்மேஷன் தான் 100% ரைட் அப்படின்னு நான் எல்லார்கிட்டயும் அத நான் பரப்பி அத ஒரு விஷயமா நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணேன்னா, அது ரொம்ப பெரிய தப்பு. இட் இஸ் மிஸ்லீடிங். நடக்கிற விஷயத்துக்கு ரியாக்ட் பண்றது தப்பே கிடையாது. இது நடந்திருக்குமோ, இதுதான் உண்மையா இருக்குமோ, இவங்க தான் அத பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு நான் வந்து எனக்கு பர்சனலா என்னோட ஒப்பீனியன வந்து டிவிகேல இருக்கவங்கலாம் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? இல்ல ஏன் இதுதான் ரைட்டு. இந்த ஆள் தான் எல்லாத்துக்கும் காரணம். அப்படின்னு சொல்றதுங்கிறது வந்து சரியே வராது. நம்ம வி ஆர் நியூ டு பாலிடிக்ஸ். ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனோ அதோட நடைமுறை எப்படி இருக்கும்ன்றத வி ஆர் லேர்னிங் இன்க்ளூடிங் மீ. இத நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டு அந்த கட்டமைப்புக்குள்ள இருந்து வேலை பண்ணாதான் வி கேன் ப்ராக்ரஸ். அதுக்குன்னு கண்மூடித்தனமா எது சொன்னாலும் எல்லாத்துக்கும் தலையாட்டணும்ன்றது அதோட அதோட மீனிங் கிடையாது. நான் அகைன் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் கேள்வி கேட்கிற உரிமை இருக்கு. எல்லாத்தையும் எல்லாருமே வந்து டிபேட் பண்ணலாம், ஆன்சர் பண்ணலாம், நமக்குள்ளேயே டிபேட் பண்ணிக்கலாம், எல்லாமே ஓகே. பட் அத விட்டுட்டு அத தாண்டி ஒரு ஒரு ஆர்டர் போடுற தோணி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து சரி கிடையாது. இங்க யாருக்குமே ஆர்டரோ, கண்ட்ரோலோ இதெல்லாம் பண்றதுக்கு யாருக்குமே எந்த உரிமையும் யாருமே குடுக்கல. அப்படி இருக்கிறபோது இது இப்படிதான் நடக்கணும். இவர வந்து நீ டிஸ்மிஸ் பண்ணு. இல்ல இவர நீ அப்பாயிண்ட் பண்ணு. அத கூட ரெக்வெஸ்ட்டா வைக்கலாம். ஆனா அத மீறி இவர் தப்பு. இவர ஏன் நீ வச்சிருக்க? இவர தூக்கு. இது என்னன்னா, எல்லாத்தையும் மீறி என்னமோ தளபதிக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிற மாரி ஒரு நரேட்டிவ் செட் ஆகுது. அதுதான் அட் த எண்ட் வந்து இது மீனிங். உங்களுக்கு அதோட மீனிங்க நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்போ என்ன இவரு சொல்லி அவர் செய்றாரு. போன வாரம் வரைக்கும் வேற ஒருத்தர் சொல்லி செய்றாரு. இப்ப இவரு சொல்லி இந்த விஷயத்த இவரு செய்றாருன்னா, அப்ப அவருக்கு என்ன தெரியாதா? இப்போ ஒரு படம் வந்தா நம்ம கேள்வி கேட்கிறோம்ல. ஏங்க இவ்ளோ படம் நடிக்கிறாரு. ரஜினி சாருக்கு தெரியாதா? ரஜினி சாருக்கு தெரியாமயா இவ்ளோ நடக்கும் ஆன்லைன்ல? அப்படின்னு கேள்வி கேட்கிறோம்ல. அது அது இப்ப ரீசென்ட்டா எவ்வளவு பெரிய இஷ்யூ நடந்து அவரோட பிஆர்ஓ மூலமா அவங்க ஒரு ஒரு விஷயத்துக்கு வந்து அறிக்கை விட்டாங்கல்ல. இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லங்க. தப்புன்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டாங்கல்ல. அதுதான் அப்ப என்னன்னா அந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. தே ஆர் அவேர் ஆஃப் இட் அப்படிங்கிறது அர்த்தம். சோ நம்ம வந்து திருப்பி இங்க கேள்வி கேட்கிறோங்கிற பேர்லயும், நம்ம கரெக்டான விஷயத்த வந்து கேட்கிறோம், சொல்றோம்ன்ற பேர்லயும், திருப்பி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி, என்னமோ தளபதிக்கு அவரு குழந்தைங்க. அவருக்கு ஒண்ணுமே என்ன சுத்தி நடக்குதுங்கிறது தெரியாதுங்க. அவர எல்லாரும் ஏமாத்துறாங்க. எப்படிங்க? எப்படி நடக்கும்? ஏங்க இவ்ளோ நாளு சினிமா இண்டஸ்ட்ரியில எவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. ஒரு ஆக்டரால என்ன சுத்தி நடக்குது, அவரோட பிசினஸ் என்ன நடக்குது, எல்லாத்தையுமே புரிஞ்சுகிட்டு வந்தவரால, அந்த ஒரு புரிதல் கூட இல்லாம அரசியலுக்கு வருவாரு. அத நம்பியா இன்னைக்கு நானும் நீங்களும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். அவ்ளோ என்ன அவரு மேல என்ன அவ்ளோ ட்ரஸ்ட் இல்லாம? அவ்ளோ என்ன ட்ரஸ்ட் இல்லாமன்னு கேக்குறேன். அப்படி எப்படி ஒரு சினிமாக்கு அவர் மேல வச்ச நம்பிக்கை, இவ்ளோ பெரிய சீரியஸ் விஷயத்த அவ்ளோ பெரிய சினிமானால இன்னைக்கு நம்மள என்டர்டெயின் பண்ண ஒரு சினிமா. அவருக்கு சோறு போட்ட அந்த சினிமா. அதோட உச்சத்துல இருக்காரு. அத விட்டுட்டு இன்னைக்கு அரசியலுக்கு வரணும்னு ஒரு முடிவு எடுக்கிறவரு, தன்னோட சிந்தனையும், தன்னோட ஃபேன்ஸையும் நம்பாம ஒரு தேர்ட் பெர்சன நம்பியா அரசியலுக்கு வருவாரு? இதுல ஏதாவது ஒரு துளி உங்களால அவரை இன்னைக்கு வரைக்கும் க்ளோஸா ஃபாலோ பண்ணவங்க, அவர் ஆஃப்லைன்லயும் ஃபாலோ பண்ணவங்க, அவர் எந்தெந்த விஷயத்துக்கு நின்னு இருக்காருன்னு சொன்ன எல்லாருக்கும் அத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டிமானிட்டைசேஷன் அப்ப யாருங்க ஆலோசகர் இருந்தா? அனிதா வீட்டுக்கு போகணுன்ற போது யார் ஆலோசகர் இருந்தா?
யாராவது சொல்லி அதெல்லாம் பண்ணாரு? ஏன் அதெல்லாம் சுயேட்சையா பண்ண தெரிஞ்சவருக்கு அரசியல் மட்டும் சுயேட்சையா பண்ண தெரியாதா? அதுக்கு மட்டும் யாரோ சொல்லி கொடுத்து அவர் செய்யணுமா? இது வந்து ஒரு பார்ட்டி. ஒரு பார்ட்டில ஒரு ரோல்ன்னு இருந்துச்சுன்னா, அந்த ரோலுக்கு இவரு, இந்த ரோலுக்கு இதுன்னு அப்பாயிண்ட் பண்ண வேண்டியது அந்த தலைவரோட கடமை. அத அவரு பண்றாரு. அதன்படி அவங்க வேலை பார்க்குறாங்க அவருக்கு. ஆனா, அவரு என்னமோ அவங்கள நம்பி கட்சி ஆரம்பிச்ச மாரி, உங்களுக்கும் அந்த ஐடியா கிடையாது. உங்களுக்கும் அந்த திங்கிங் கிடையாது. பட் அட் த எண்ட் நீங்க செய்யற நரேட்டிவ் அததான் மீன் பண்ணுது. இப்போ நாளைக்கு ஒண்ணு வச்சுக்கோங்களேன். நான் ஓப்பனா இங்க டிக்ளேர் பண்றேன். நாளைக்கு ஒரு விஷயம் நடந்து, அதன் மூலமா தப்பா போச்சு, ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, அப்பவும் அந்த ஃபெயிலியர்லயும் தளபதி கூட நான் நிப்பேன். இன்னைக்கு நீங்க எடுத்த முடிவு தப்புன்னு அத அவரு யோசிச்சு, நாளைக்கு அந்த முடிவ அவரு திருத்திட்டு கரெக்ட்டா எடுப்பாரு. அப்பவும் நான் அவர் கூட நிப்பேன். அவரு இன்னும் எவ்வளவு வருஷம் நின்னாலும், நான் இருக்க வரைக்கும் நான் நிப்பேன் அவருக்காக. அதுதான் இங்க கமிட்மெண்ட். அதுதான் இங்க மேட்டரு. இன்னைக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இன்னைக்கு சரி இப்போ வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் விமர்சனம் வச்சாங்கங்க. நேத்து வந்த ஸ்பீச் சரியா? எல்லாருமே விமர்சனம் ஆன்லைன்ல வச்சுட்டாங்க. இந்த ஸ்பீச் வந்து மத்த ஸ்பீச் அளவுக்கு இன்னும் நீங்க டீடைலா பேசணும். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பேசணும் தலைவா. இன்னும் ஒரு ஃபியர்ஸ்ஃபுல்லா நீங்க பேசணும். எல்லாமே ஓகே. அதே மாதிரி அவர் இப்ப அந்த லைலா மணிங்கிறவருக்கு அந்த போஸ்டையும் அவர் டெலிட் பண்ணிட்டாரு. அதையும் நான் இங்க பதிவு பண்ணிக்கிறேன் இப்போ. சரியா? அதை போய் பாத்துக்கோங்க எல்லாரும். அந்த போஸ்ட அவர் நீக்கிட்டாரு. சோ இதுதான் இப்போ அதை நீக்க வச்சதுதான் நம்மளோட வெற்றின்றதோட நம்மளோட ஆக்ஷன் அந்த மாதிரிதான் இருக்கணும் நம்மளோட செயல்பாடு. இப்ப அதை விட்டுட்டு நான் அடிப்பேன், இதுக்கு அவன் காரணம், அதுக்கு இவன் காரணம்னு நான் எனக்கு தோணுனதை உண்மைன்னு நினைச்சு எல்லாருக்கும் பரப்பிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, நான் தான் முட்டாள் இங்க. சோ இப்ப வந்து அததான் நம்ம வந்து இது பண்ணணுமே தவிர, அதை விட்டுட்டு இவருனால அவரு இன்ஃபுளுயன்ஸ் ஆயிட்டாரு, அவருனால அவர் இதெல்லாம் கிடையாது. நாளைக்கு ஒரு ஃபெயிலியர் நடந்துச்சு. இப்ப இன்னைக்கு எல்லாருமே சொல்லிட்டோம் நேத்து ஸ்பீச்சை பத்தி, இது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றதுல வந்து இங்க எந்த தப்புமே கிடையாது. அதனால அவர் பேசுனது பெட்டர் இல்லைன்னு கிடையாது. செம்மையா பேசினாரு. நேத்து அவர் பேசின இங்கிலீஷுக்கே அவன் செதறி இருப்பான். இது எல்லாமே நடந்துச்சு. பட் அதை மீறி இன்னும் டெப்தா பேசியிருக்கலாம்னா, ஆமா தலைவா இன்னும் டீட்டெயிலா பேசியிருக்கலாம். தப்பே கிடையாது இது சொல்றதுல. ஆனா அந்த 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 ஒரு கோர் கண்டென்ட்டை விட்டுட்டு நான் வந்துட்டு சம்பந்தம் இல்லாம அவர் அப்பாயிண்ட் பண்ண அவரு வந்து ஒரு பொசிஷன்ல ஒருத்தரை வச்சிருக்க வரைக்கும் தான் அந்த பொசிஷனுக்கு நானே வேல்யூ பண்ணுவேன். இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் துணை பொதுச் செயலாளர் அவர்களே அப்படின்னு நான் இன்னைக்கு சொல்றேன்னா, தளபதி அவர் துணை பொதுச் செயலாளரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. அதனாலதான் அவருக்கு அந்த ரெஸ்பெக்ட நம்ம கொடுக்குறோம். நாளைக்கு அது இல்லைன்னு அவர் சொல்லி வேற ஒருத்தர் போட்டாருன்னா, அதை தான் நான் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். அந்த ரோல், அந்த பொசிஷன் டிவிகேயின் துணை பொதுச் செயலாளர் இல்ல டிவிகேயின் ஆலோசகர், அதுக்குதான் அங்க ரெஸ்பெக்டே தவிர அந்த இண்டிவிஜுவலுக்கு இங்க ரெஸ்பெக்ட் கிடையாது. அதே மாதிரி ஒண்ணு ஓப்பனா சொல்லிக்கிறேன். இங்க தளபதியை ஏமாத்தி அவருக்கே தெரியாம அவர் பாலிடிக்ஸா அவரோட பார்ட்டிய அபகரிக்கிற அளவுக்கு எவனுக்கும் எந்த ஒரு கூறும் கிடையாது. அத மீறி அப்படி பண்ணா அந்த பார்ட்டியில யாரு இருப்பாங்க? கொஞ்சம் லாஜிக்கா யோசிங்களேன். தளபதிய மீறி அங்க நேத்து வந்த ஆதவ அர்ஜுனா சொல்றேன், என் தலைவர், என் தளபதி. ஆமா, அவரு தலைவர்னு அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வந்திருக்காரு. அதனாலதான் இன்னைக்கு ஆதவ அர்ஜுனாவை நான் பாக்குறேன். அதனாலதான் அவரை நான் ஃபாலோ பண்றேன். நாட் பிகாஸ் ஆஃப் ஆதவ் அர்ஜுனா ஐ எம் ஃபாலோயிங் தளபதி. இது அப்படியே அந்த ரூட்டை நீங்க அதை மறந்துடுறீங்க. நீங்க வந்து தளபதியோட அவரோட நாலேஜையும் அவரோட ஆஸ்பிரேஷனையும் நம்ம குறைச்சு மதிப்பிடுற மாதிரி இருக்கு இதெல்லாம். இது எந்த விதத்திலையும் கம்மி கிடையாது. சொல்லுங்க, நீங்க வேற யாராவது பேசுங்க. இல்ல ப்ரோ, நான் விக்னேஷ் பேசுறேன். ஒரே நிமிஷம். இது எப்படி பாக்குறேன்னா, ஒப்பீனியன் சொல்றது ஓகே ப்ரோ. சும்மா எதுக்கு எடுத்தாலும் ஒப்பீனியன் சொல்றேன்னு சொல்லிட்டு இது நிர்வாகத்துல தலையிடுறதுன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? சோ அதுதான் வந்து இது நான் அப்படிதான் பாக்குறேன். சும்மா இப்ப மத்த விஷயம் அது சொல்றாங்கன்னா கூட அதுக்கு வேறன்னு வைங்களேன். ஆனா இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுங்க, இவங்களை தூக்குங்கன்னு சொல்லிட்டு இங்க மீடியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு மாதிரி அழிஞ்சிட்டு இருக்கானுங்க. எந்த சின்ன சின்ன இஷ்யூல கிடைக்கும். எவனோ ஒருத்தவன் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல எவனாச்சும் பாத்தீங்கன்னா உறுப்பினர் மைக் கொஞ்சம் மீட் பண்ணுங்க, கொஞ்சம் ரிப்பீட் ஆகுது. எவனோ ஒருத்தன் ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இது உறுப்பினர் கார்டு அது இதுன்னு எடுத்து வச்சிருப்பான். அவன் எதுலயாச்சும் எங்கேயாச்சும் மாட்டினா அது இதுன்னா கூட பாத்தீங்கன்னா உடனே தாவே கண்ணீர்வாகின்னு போடுறாங்க. அதான் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்திலேயே இது ஒன்னே ஒண்ணு சாரி ப்ரோ, ஒன்னே ஒண்ணு கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். இங்க வந்து மத்த மீடியாவோ இப்ப நான் அட்ரஸ் பண்றது, நம்ம பேசுறது வந்து
மத்த மீடியா வெளியில இருந்து நரேட்டிவ் செட் பண்றவன் அவன் எல்லாரையுமே நம்ம விட்டுருவோம். அதெல்லாம் டே டு டே நம்ம வந்து டாக்கிள் அதுதான் பண்ணிட்டு ப்ரோ. இருக்கோம். அப்ப இருக்கும்போது நம்ம ஆமா இவங்க மெச்சூரிட்டியா நடந்துக்கணும் ப்ரோ. புரியுதுங்களா? அந்த அறிவு இருக்கணும். அதுதான் நான் இல்ல சொல்ல இல்ல வரேன். எனக்கு நான் இப்ப சுத்தி பிரச்சனை வளைச்சு பேசுறதே நான் அதான் சொல்ல வரேன். இல்ல நானு எனக்கு பிரச்சனை என்னன்னா இவங்க இப்ப இவங்களே உட்காந்து கண்டென்ட் கொடுத்துட்டு தான் இல்ல சொல்லு கும்பரா, நீ இல்ல சொல்லு. எனக்கு பிரச்சனை இப்ப என்னன்னா நீ இப்ப விஜய் எல்லாத்தையும் பார்த்து அவரு ஸ்கிரீன் பண்ணி ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்றாரு. இப்ப அவர் அப்பாயிண்ட் பண்ண ஒரு பர்சனை நீ பேசுறப்ப அது அவரோட கிரெடிபிலிட்டியை தானே நீ அங்க கொஸ்டின் பண்ற. இப்ப அவருக்கு பண்ண தெரியலன்றது அங்க சொல்றியா? அவருக்கு பண்ண 100% தெரியலன்றதா? அப்படிதான் சொல்றானுங்க. இல்ல இப்ப அப்படிதான் சொல்றானுங்க. இப்ப நான் சொல்றேன் என்னன்னா, ஒரு கட்சினா 100% கரெக்டா இருக்கவே இருக்காது. அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, பிஜேபி, டிஎம்கே. ஆமா நீ உன்னோட தவறுகளை எடுத்துக்கிட்டு அதை சரி பண்றதுக்காக உள்கட்சி உள்ள இருக்கிறவங்க கிட்ட பேசணும். இது மாதிரி எடுத்துக்கிட்டு பப்ளிக்ல ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு இருப்பான். நீ எப்படா என்ன பேசுவ, உன்னை புடிச்சின்னு கடிச்சிக்கிட்டு இருக்கலான்னு அவனுக்கு எடுத்துக்கிட்டு நீ தீனி கொடுத்துக்கிட்டு இருக்க. இப்ப அவன் என்ன பண்ணுவான், அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு போயிடுவான். என்ன வியூகம் பண்ணி கொடுத்திருக்காரு. இல்ல சிவசக்தி அவர் பேசி முடியட்டும். குமரன் பேசி முடியட்டும். சொல்லு குமரன். ஒரு நிமிஷம் ப்ரோ. இப்ப நீ இல்ல வியூகம்னு சொன்னீங்க. இப்ப வியூகத்தை இப்ப வியூகம்னா இப்ப எல்லாத்தையும் பப்ளிக் ஃபோரம்ல சொல்லிடணுமா? இப்ப நம்ம எனக்கு புரியல, அந்த விஷயமே எனக்கு புரியல. என்ன வியூகம்னா என்ன எனக்கு புரியவே இல்லையே. ஏங்க அங்கங்க எல்லாத்தையும் பப்ளிக் ஃபோரம்ல கட்சியில சொல்லிடணும்னு இல்ல அந்தந்த கட்சியில கோமாளித்தனம் கேக்குதா? இப்ப நேத்து அவரு பேசியிருக்காரு, தளபதி அவரு பேசியிருக்காரு. அவர் கொஞ்சம் இன்னும் டெப்தா உள்ள போய் இறங்கி நல்லா டேட்டாவோட பேசியிருந்தாருன்னா இன்னும் சிறப்பா இருந்திருக்கு பேச்சு. சரி, இதுக்கு முன்னாடி எப்படி பேசினாரு? இருங்களேன், இதுக்கு முன்னாடி எப்படி பேசினாரு? மாநாட்டிலையும் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி பேசினாருல்ல அம்பேத்கர் ஃபங்க்ஷன்லயும் மாநாட்டிலையும், அது எப்படி இருந்துச்சு ப்ரோ? அது நல்லா சிறப்பா இருந்தது. சரி, அது யாரு பேசினா? இல்ல அது யாரு பேசினா? இன்னும் அது நம்ம தளபதி தான் பேசினாரு, இல்லன்னு நான் சொல்ல மறுக்கல. சரி சரி, இப்போ நான் இன்னைக்கு வேலை செய்யற இடத்துல இன்னைக்கு எல்லாம் பேசுனது என்னன்னா, உங்க தலைவர் நல்லா பேசுறாரு, எது பேசினாலும் ஃபுல்லா எல்லா இடத்துக்கும் ரீச் ஆயிருது. என்னன்னா கொஞ்சம் பேசுறது கொஞ்சம் டெப்தா உள்ள இறங்கி வரலாற்றை கொஞ்சம் பேசினாருன்னா, ஹிந்தி பத்தியோ மும்மொழி கொள்கை பத்தியோ பாருங்க, பாலியல் இஷ்யூ இவ்வளவு நடந்தது. அவர் தமிழகமே விஜய் அண்ணா எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல நீங்க கான்டெக்ஸ்ட் புரிஞ்சிருச்சு ப்ரோ. ஒரு செகண்ட் இருங்க, கான்டெக்ஸ்ட் புரிஞ்சிருச்சு. இது எல்லாமே இது நானும் இப்ப ஆரம்பத்துல என்ன பேசினேன், நானும் சொன்னது தானே. இந்த மாதிரி விமர்சனங்கள் வந்திருக்குன்றத நான் ஃபர்ஸ்ட் அக்னாலேஜ் பண்ணிடுறேன். ஓகேவா? இந்த விமர்சனமே வரக்கூடாது, விமர்சனமே வரலன்றது மேட்டர் கிடையாது. ஆனா இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது அந்த விமர்சனத்தை மீறி வேற ஒரு திசையில திரும்புது. புரியுதா? வேற ஒரு சைடுல திரும்புது. அந்த அக்யூசிஷன் இவரை பணி நீக்கம் பண்ணுங்க, இல்ல இவரு சொல்லி இதனால நடக்குது. இது எல்லாரும் ஆலோசனைகள் கொடுப்பாங்க, எல்லாம் செய்வாங்களே தவிர மத்தபடி அதோட டிசிஷன் ஃபைனலா இந்த வார்த்தைகள் நம்ம ஸ்டேஜ்ல இது நியூஸ் ரீடர் முன்னாடி ஒரு ப்ராம்ப்ட் போவோம், அந்த ப்ராம்ப்ட படிச்சு அப்படியே சொல்லுவாங்க. இல்ல சில பேர் இன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நாடகம் நடத்துவாங்க, உட்காந்து செட்டு போட்டுட்டு முன்னாடி பேப்பரை வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வீடியோக்கு 20 கட்டு எடுப்பாங்க. அது மாதிரி கிடையாது இது. சரியா? இது அவர் என்ன பேச போறாருன்றத ஆலோசனைகள் மூலமா சேகரிச்சு கொடுத்தாலும் அட் த எண்ட் அதை என்ன பேச போறாருன்ற டிசிஷனும் அந்த காலம் அவரு தான் எடுக்கிறாரு. புரியுதா? அவரு தான் அதை எடுப்பாரு. சோ நீங்க சொல்றது என்னன்னா தளபதி நாளைக்கு நல்லா பேசணும்னு சொல்றதை விட்டுட்டு வியூகத்தை பத்தி வியூகம் சரியா இல்ல அதனால இவர் பேசலங்கிறது என்ன? புரியுதா உங்களுக்கு? கடைசி ஒரு நிமிஷம் எலெக்ஷனுக்கு கடைசி பிரச்சாரம் ஒண்ணு இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி பேசுறீங்க. இனிமே அதான் அதுக்கடுத்து பேசுவாரு. பேசிட்டீங்கன்னா மைக்கு கொஞ்சம் மியூட் பண்ணுங்க, ஒரே சத்தமா இருக்குது. எதங்கயோ நடந்துகிட்டே பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். இங்க யாருக்கும் சரியாவும் கேட்க மாட்டேங்குது. ஒரு நிமிஷம், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பத்தி அவர் பேசலாம், அடுத்து பேசலாம் போறாரு. இதுக்கு அடுத்து இன்னும் டைம் இருக்குது. ஜஸ்ட் அட்ரஸ் பண்ணிட்டாருப்பா. அந்த டைம்ல இது நடந்துட்டு இருக்கு, அத பத்தி பேசிருந்தா பரவாயில்லை. இன்னொன்னு அவர் அதான் அவர் எல்லாமே கவர் பண்ணி தானே பேசுறாரு ஸ்டேஜ்ல. எதுவுமே அவர் மிஸ் பண்ண மாட்டாருல, எல்லாமே கவர் பண்ணி தான் பேசுறாரு. எல்லாம் சொன்னாரு.
ஆனா அதுதான் லைட்டா சொன்னாரு, புரியுதா? எல்லாம் ஓகே, அது இன்னும் டீடைலா சொல்லிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் பேசியிருக்கா, 15 மினிட்ஸ் தான் பேசியிருக்காரு. இல்ல அலக்கு இவங்க கம்ப்ளைண்ட் பண்றவங்க அரசியல் விஞ்ஞானிகள் தெரியுமா? இல்ல அடுத்த வாட்டி ஏதாவது அதிகமா பேச போறாங்க. அதான் இவர் வந்துட்டு என்னன்னா திடீர்னு தான் அவருக்கு இப்படி பண்ணிருக்கலாம், வேணா நீங்க எழுதி கொடுங்கப்பா ஏதாவது. நீ 2 கேள்வி கேள்வி ஒன்றும் தெரியாது. எழுதி ப்ரோ கொடுதா எழுதி நான் ஒர்க் பண்ற இடத்துல மத்த ரசிகர்கள் எல்லாருமே பொதுமக்களா இருக்கட்டும், வேலை செய்யற இடத்துல இருந்தாலும் அவங்களோட தான் நான் சொல்றேன். இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் தலைவர் நல்லா சிவசக்தி, எனக்கு ஒரு டவுட். விஜய் நான் எவ்வளவு நாளா ஃபாலோ பண்றீங்க ப்ரோ? ப்ரோ நான் சின்ன வயசுல இருந்தே 10வது படிக்கும் இல்ல போது இல்ல நான் பண்ற சிம்பிள், நான் கேட்கறது சிம்பிள் ப்ரோ. எவ்வளவு வருஷமா ஃபாலோ பண்றீங்க அவ்வளவுதான். நான் ஒரு 15 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன், 20 வருஷம் பக்கமா. அவரோட நெக்ஸ்ட் மூவ் என்னன்னு அவ்வளவு ஈஸியா 15 இயர்ஸா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு 100% தெரிஞ்சிருக்கும் அவரோட நெக்ஸ்ட் மூவ் என்னவா இருக்கும்னு. அப்போ நீங்க தான் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். நீங்களே வந்து இங்க கேள்வி கேக்குறீங்கன்னா எனக்கு சீரியஸா அதுதான். இல்ல ப்ரோ, நீங்க 4 பேர்த்திட்ட சொல்லி புரிய வைக்கணும் ப்ரோ. நீங்களே இங்க வந்து போகும்போதுதான் சீரியஸா கஷ்டமா இருக்கு. ஆதங்கம் தானே ப்ரோ இதெல்லாம் வந்து. ப்ரோ முதல்ல Bro, இப்ப இதுல நாங்க ஆதங்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? நேத்து சீரியஸா பேக் சீட் எடுத்தாரு. இல்ல 100% பேக் சீட் எடுத்தாரு. அதுக்கு reason இருக்கும். நாங்க பேசுறத நீங்க ஆபீஸ்ல பேசிருக்கணும், புரியுதா? நீங்க அவனுங்க பேசுறத தலையாட்டு ஆதங்கம். இல்லடா இதுல என்னடா ஆதங்கம் இருக்கு எனக்கு புரியல. இதுல என்ன ஆதங்கம் இருக்கு? விடு விடு. இல்ல இல்ல. யாருக்கு என்ன ஆதங்கம் இருக்கு? நான் ஒரே விஷயம் வந்து சொல்லிக்கிறேங்க. அதாவது இந்த ஒரு பாலியல் செகண்ட் பிரச்சனை ஷாம் பேசணும்னா இதுக்கு வந்துடுறேன், கோஸ்ட் வந்துடுறேன். இல்ல இந்த பாலியல் பிரச்சனை பேசலன்னா இவங்க போயிட்டு அந்த போர்டுல போயிட்டு அட்ரஸ் பண்ணாங்க, சைன் பண்ணாங்க பாத்தீங்களா? அதுல ஃபர்ஸ்ட் இதுவே பாத்தீங்கன்னா அது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான இதுதான். ஒண்ணும் போயிட்டு பேசிட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு இருக்க இஷ்யூ பேசணும்னு இல்ல. ஒரே நிமிஷங்க, சிவசக்தி பேச விடுங்க. சிவசக்தி ஒரே நிமிஷம் பேச விடுங்க. நாங்க யாருமே உங்களை டார்கெட் பண்ணல நண்பா. சீரியஸ் அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா அது கான்வர்சேஷன் லைட்டா அப்படி போற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க சொல்லிடுங்க. நாங்க யாரும் உங்களை கார்னர் பண்ணல. பட் நீங்க ஒரு கொஸ்டின் கேக்குறீங்க, அதுக்கு நான் ஆன்சரும் சொல்லிடுறேன், ஓகேங்களா? இங்க நடக்கிற இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கனிமூல கொள்ள கண்டினியூ பண்ணலாம். இல்ல ஒரு நிமிஷம் இருங்க, நம்ம டிவியேட் ஆறோம்னு நினைக்கிறேன். ஒரு செகண்ட் கேக்குதா பேசுறது? இது நம்ம திருப்பி கொஞ்சம் டிவியேட் ஆயிட்டோம். நான் சொல்றேன், அவருக்கு ஏதோ பக், அதனாலதான் கொடுக்காம இருந்தேன் விக்கி ப்ரோக்கு. அவனுக்கும் அலெக்ஸுக்கும் பக் ஆகும். சரி விடுங்க. இல்ல கோஸ்ட் ஒண்ணு இருந்தா போதும், ஷாமுக்கு ஒர்க் ஆகுது இல்ல, அது போதும். இல்ல சரி, இங்க பாருங்க, இது வந்து நம்ம அட்வைஸோ இல்ல இந்த விமர்சனங்களோ வரட்டும், எதுவுமே தப்பு கிடையாது. நம்மளுமே வந்து விமர்சனம் வைக்கிறதுன்றதுல வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. பட் அத நம்ம டிவியேட் ஆயிட்டு போயிட்டு இருக்கோம். விமர்சனமோ இல்ல ஒரு ரெக்வெஸ்டோ வைக்கிறோம்னா அது எல்லா பார்ட்டிலையும். ஆனா நீங்க ஒரு பார்ட்டி லீடருக்கு ஆர்டர் போட்டுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எந்த பார்ட்டியுமே எங்கேயுமே ஏனும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதை வந்து அஸ் அ ஃபாலோவரா, அஸ் அ தொண்டனா நானே வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு தான் நினைப்பேன். ரெண்டாவது, கண்டென்ட் கொடுக்கறதுக்கு தான் அவங்க இருக்காங்கடா. அவங்களே அதை கிரியேட் பண்ணி அவங்களே ஒண்ணு பண்ணிட்டு இருப்பானுங்க. அதை நீங்களே பண்றதுதான் சீரியஸா ஒரு மாதிரியா இருக்கு. அதான் சொல்றேன், இல்ல ஒப்பீனியன் கேட்கறதுக்கும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் மாதிரி எடுத்து ட்வீட் போடுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. கண்டென்ட் ஆமா அது. அதே மாதிரி அவரு சொல்லுங்க, பேசுங்க. இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப நாளா, எனக்கு இங்க ட்விட்டர்ல யாரும் தெரியாது, நான் ஃபேன்ஸா இருக்க வரைக்கும் பேசினல. தளபதி வந்து அரசியலுக்கு வந்துட்டு அவர் நிறைய பெண்கள் சப்போர்ட் இருக்கு, அதனால வந்து நான் பேசணும்னு சொல்லிட்டு என்னுடைய விருப்பத்துலதான் நான் வந்து ஸ்பேஸ்ல பேசுறேன். இந்த ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்குமே ரொம்ப ஹர்ட் ஆச்சு. இப்போ வந்து டிஎம்கேவோ என்டிகேவோ யாரு வந்து தளபதி பத்தி எதுவுமே பேசினாலும் அந்த அளவுக்கு ஹர்ட் ஆக மாட்டேது. பட் நம்ம ஃபேன்ஸே வந்துட்டு அவருக்கு அட்வைஸ் பண்ற மாதிரியோ அவர் வந்து அப்பாயிண்ட் பண்ண ஆளுங்க சொல்ற மாதிரி நிஜமா எனக்கு அப்படியே பிளட் ப்ரெஷர்லாம் ரொம்ப ஜாஸ்தியாகுது. அது ஜென்ரலா நான் சொல்றேன். இப்போ எனக்கு பார்க்கும் போதுட்டு ரொம்ப இதுவா இருக்குது. ஏன் வந்துட்டு ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயம் எதா இருந்ததுன்னா அட்வைஸ் பண்றாங்க, அப்புறம் அங்க இருக்கிற மெம்பர்ஸ வந்து குறை சொல்றாங்க, அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை, தளபதிக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்றது வந்து அது வந்து தளபதி மேலேயே வந்து நம்பிக்கை இல்லாத மாதிரி இருக்கு.
ஏன் அந்த மாதிரி ஒரு இது பண்றாங்கன்னு தெரியல. நம்ம வந்து தளபதி மேல ட்ரஸ்ட் பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமா தான் அவர் பண்ணுவார். எடுத்த எடுப்புலயே வந்துட்டு ஒவ்வொரு தடையுமே எனக்கு அந்த மாதிரி ட்விட்டு பார்க்கும் போதுமே, இப்ப சில பேர் வந்து நேத்து ஸ்பீச் அது இல்ல இதெல்லாம் வந்து நிறைய பேர் போட்டாங்க. அது வந்து சொன்னாங்க, அது வந்து ஒரு சாஃப்ட் கார்னர்ல சொன்னாங்க. அது வந்து பர்சனலா வந்து அவங்களோட ஒப்பீனியன் சொல்றாங்க. இவங்க வந்து அவங்க அப்பாயிண்ட் பண்ண ஆள் சரியில்லை. இப்ப லயோலமணி அவர் போட்ட ட்விட்டே நானுமே ரீட்வீட் பண்ணேன். எனக்கு என்ன தாட்டுன்னா, அது அவரோடது அது ஒரு இண்டிவிஜுவல் ட்விட். அவர் என்ன நினைச்சு போட்டிருப்பாருன்னா, இப்போ வந்து காவல்துறை வந்து சவுக்கு சங்கர் அவர்கிட்டயும் சரி இந்த மாதிரி வந்து அத்துமீறி நிறைய விஷயங்கள் பண்றாங்க. சோ இது நாளைக்கு நம்மளுக்கும் நடக்காம இருக்கணும் அப்படின்றதுக்கு இதுக்கு வாய்ஸ் அவுட் பண்ண மாதிரி அவர் தனிப்பட்ட முறையில தான் பண்ணாரு. சோ அது வந்து அந்த ட்விட் தப்பே இருந்தாலும் நீங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கீங்க, பெரிய பெரிய ஐடி இருக்கீங்க, அவரோட கான்டாக்ட் எல்லாம் இருக்கீங்க. சோ அவர் போட்ட அந்த ட்விட் வந்து தப்பா இருந்ததா நீங்க டைரக்டா இப்போ என்னெல்லாம் கான்டாக்ட் பண்ண நீங்க எல்லாம் கான்டாக்ட் பண்ணலாம் பண்ணி நீங்க டிஎம்லயோ இல்ல போன் நம்பர்லாம் நிறைய இருக்கும், நீங்க பேசி கூட அந்த ட்விட்டை டெலீட் பண்ணீங்கன்னா அந்த பிரச்சனை முடிஞ்சு போயிடும். ஆல்ரெடி டெலீட் பண்ணிட்டாரு. அதுதான் நீங்க சொன்னீங்க ப்ரோ, அதுக்கு அது வந்து நல்ல டிசிஷன், டெலீட் பண்ணு. இதுக்கு வந்துட்டு வந்து இதை வந்து இந்த ட்விட் வந்து வேற ஒருத்தவங்க நம்ம பார்ட்டில இருக்கிறவங்க தான் சொல்லி போட்டாங்கன்னு சொல்லிட்டு அது எப்படி நம்ம அசியூம் பண்ண முடியும்? அவர் சொன்னாரா, லயோலமணி சொன்னாரா, இல்ல வந்து விஜய் வந்து விஜய்க்கு தெரியாம அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்து ட்விட் போடு அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணி அவங்க பண்ணுவாங்களா? கண்டிப்பா கிடையாது. அவரோட இண்டிவிஜுவல் அவர் மேபி தாட் பண்ணிருப்பாரு, இது இன்னைக்கு நடக்கிறது வந்து நாளைக்கு நம்மளுக்குமே வந்து காரணமே இல்லாம இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணலாம், இல்ல போலீஸ் அராஜகம் நடக்கலாம், ஒரு ட்வீட் போட்டுரு, அது தப்பா கூட இருக்கலாம். அதை வந்து நம்ம சொல்லி புரிய வைக்கலாம். அவரும் நம்மளோட இருந்து ஒரு ட்விட்டர்ல பயணம் செஞ்சவர் தான். அதுக்குன்ட்டு அவருக்கு கீழே அவர் தளபதி அப்பாயிண்ட் பண்ண ஆளை வந்து சந்தேகப்படுறது எதுவுமே இல்லை. இப்ப கிடையாது, நிறைய தடவை பாக்குறேன் நானு. இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, பொதுச் செயலாளர் சரியில்லை, இவங்க சரியில்லைன்னா அவர் அப்பாயிண்ட் பண்ண தளபதி தான் அப்பாயின்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு, யோசிச்சுதான் பண்ணியிருப்பாரு. இத்தனை வருஷம் அவர் வந்து பாத்துட்டு வர்றாருன்னா எல்லாமே யோசிச்சுதான் அப்பாயின்ட்மெண்ட் பண்ணியிருப்பாரு. கண்டிப்பா தப்பு செஞ்சதுன்னா அவங்களை கண்டிப்பா அந்த இடத்த விட்டு அவர் இது பண்ணிடுவார். தப்பு செய்யறவங்கள அப்படி அவருக்கு ஒண்ணுமே தெரியாம அங்க அவர் வச்சுட்டு பெரிய டிசிஷன், அவர் சினிமா விட்டுட்டு இந்த பாலிடிக்ஸ்ல வர்றது பெரிய டிசிஷன். நீங்க போடுறது நம்ம ஃபேன்ஸே அதை போடும் போது எனக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு இங்க யாருமே தெரியாது, நான் கொஞ்ச நாளாதான் இங்க வந்து பேசுறேன். எனக்கு இவங்களுக்கு பேசணும் அவங்களுக்கு பேசணும், எனக்கு எங்க கரெக்ட்னு தோணும் போது இது வந்து எனக்குமே ரொம்ப ஹர்ட்ஃபுல்லா இருக்கு. நீங்க வந்து கடைசியில என்ன பண்றீங்கன்னா தளபதி தான் சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. அவர் யார் பேச்சோ சொல்லிதான் கேட்டுதான் செய்யறாரு, அவருக்கு எதுவுமே தெரியல, அவருக்கு எதுவுமே தெரியாம இருக்கவே இருக்காது, எல்லாமே அவர் நோட் பண்றாரு, அவர் எல்லாமே அவர் எடுக்கிற மூவ் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சுதான் பேசுறாரு. அண்ட் அவர் வந்து ஸ்பீச் கம்மியா பேசினாரு. இன்னும் ஒரு வருஷம் இருக்கு, நம்மளுக்கு பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, சினிமா இருக்கு. மேபி அந்த கமிட்மெண்ட்டுக்காக அவர் வந்து சில இது வந்து கம்மியா பேசலாம். கண்டிப்பா இந்த கமிட்மெண்ட் முடிஞ்ச உடனே நிறைய பேசுவாரு. இன்னும் ஒரு வருஷங்கள் இருக்குது, இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பேசுறதுக்கு இன்னும் டைம் இருக்குன்றது மேபி அவர் வந்து பட்டும் படம் இப்ப எல்லாத்தையும் பேசி முடிஞ்சிடும், அரசியல் இங்கேயே முடிஞ்சிடும். பட் வந்து இது தொடரத்துக்கு வந்து மெதுவா பேசணும்னு அவர் மேபி அந்த தாட்ல இருக்கலாம். அவர் பிளான் வந்து வேற மாதிரி இருக்கும். எப்பயுமே வந்து நம்ம ஒண்ணு நினைச்சிட்டு இருப்போம், இந்த ஆனிவர்சரி கூட நம்ம நினைக்கவே இல்லை, அவர் திடீர்னு ஏற்பாடு பண்ணாரு. அண்ட் எனக்கு என்னன்னா அவருக்கு மத்த கட்சியில இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து நிறைய பேர் பேசினாங்க. அவர் வந்து அந்த நிறைய பேர் பேசுறது, அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணது அந்த மாதிரி தான் தோணுச்சு, ஒரு கட்சியோட இதுதான் தோணுச்சு. சோ நம்ம நினைக்காதது அவரை நிறைய செய்வாருன்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய 100% நம்பிக்கை இருக்கு. சோ அந்த நம்பிக்கை வைங்க. யாருன்னா வந்து தப்பு பண்ணாங்கன்னா அவங்க இண்டிவிஜுவலா பாருங்க, கட்சியை வந்து கட்சியா அவங்க எடுக்காதீங்க. அதுல இருக்கிற இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு அப்படின்னு சொல்லாதீங்க. தளபதியை வந்து ட்ரஸ்ட் வந்து நம்ம கம்மி பண்ண வேண்டாம். அதுதான் என்னோட இது எனக்கு ரொம்ப நாளா இந்த ட்விட்டர்ல சொல்லணும்னு இருந்துச்சு. பட் இன்னைக்கு வந்து இது போட்டதுக்காக சொன்னேன். எனக்கு யார் மேலேயும் வந்து தப்புன்னு நான் சொல்லல, எனக்கு ஹர்ட் ஆச்சு, இது என்னுடைய பர்சனல், எனக்கு ஹர்ட் ஆச்சு. நான் அதனால வந்து சொன்னேன், நான் யாரையும் தப்பும் சொல்ல, நான் யாருக்கும் சப்போர்ட்டும் பண்ணல, இது சொல்லணும்னு எனக்கு சொல்றேன். தேங்க்ஸ். நான் பேசலாமா? சொல்லு. இங்க எனக்கு ஃபுல் இஷ்யூ என்ன இஷ்யூ, கோர் இஷ்யூ எதுவும் தெரியாது, உண்மையுமே எனக்கு தெரியல. சில ட்வீட்ஸ் இன்னைக்கு நான் பார்த்தேன், அது ஆனால் அது ரிப்பீட்டடாக எனக்கு இதில் ஒரே ஒரு விஷயம் தானே, இது ஒரு ரிக்வஸ்ட்டாக வச்சுருக்கேன். எல்லாருக்குமே சில விஷயங்கள் வந்து கிளாரிட்டி வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. அது அந்த 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 விஷயம் தான் நான் நம்புகிறேன். இப்போ போயிட்டுருக்கு. அந்த கிளாரிட்டி நம்ம சைட்லேருந்து கொடுத்தா பெட்டர்னு எனக்கு தோணுதுன்னு. என்ன கிளாரிட்டி ரேவன் சொல்ற? நீ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஒரு இஷ்யூ நான் உனக்கு சொல்றேன், உனக்கு ஒரு இஷ்யூ நான் ஒரு எக்ஸாம்பிள் ட்வீட் சொல்றேன், ஒரு இஷ்யூ நான் உனக்கு எடுத்து சொல்றேன். அதாவது இந்த கமலஹாசனுக்கு விஷ் பண்ணாம எதுக்கு சீமானுக்கு விஷ் பண்ண, அது வந்து யார் பண்ணா, யார் சொன்னா அப்படின்னு கேட்டா இதுக்கு என்ன கிளாரிட்டி நீ இல்ல? அந்த மாதிரி கோமாளித்தனத்துக்கெல்லாம் நம்ம இது பண்ண தேவையில்ல. சரி, அப்ப நீ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல, நான் சொல்றேன். நான் கேட்க, ஐ மீன் இப்போ நான் இன்னைக்கு மெஜாரிட்டி ட்வீட்ஸ் நான் இங்க பார்த்தது வந்து
ஜெகதீசன் சார் இருந்தார்ல, அந்த விஷயத்த நான் பார்த்தேன். ஆமா அந்த விஷயத்த சரி வந்து அவரு பேசியிருக்காரு. அவரு கொஞ்சம் அவரு வே ஆஃப் டாக்கிங்ல சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம். அது இன்னைக்கு அவரு இருக்காரா இல்லையா இல்லன்றப்போ அது எதனால அப்படின்னு சொல்லி பசங்களும் காரணம் சும்மா ஆசைப்படுவாங்கல்ல. ஒரு விஷயம் கிளாரிட்டி கிடைச்சிச்சுன்னா அவங்களுக்கும் ஓகே மூவ் ஆன் ஆயிடுவாங்கல்ல. இல்ல இல்ல ரேவந்த், இங்க பாரு, அவருக்கு வந்து போஸ்டிங் போடலைங்கிறது நடந்துட்டு ஒரு உண்மை. அதுக்கப்புறம் நம்ம சைட்ல இருந்து 90% ஆஃப் த பீப்புள் ஆஸ்க்ட் இது வந்து கன்சிடர் பண்ணுங்க அப்படிங்கிற தோணில இவர் ஏன் இல்ல, இவருக்கு இருந்திருந்தா நல்லா இருக்கும். இது எனக்குமே பர்சனலா நான் உங்ககிட்ட தனியா சொல்லியிருக்கேன். ம், பட் நான் இங்கேயும் சொல்றேன், நான் வந்து ட்வீட் போட்டிருக்கேன். எல்லாருமே நம்ம சைட்ல இருந்து 90% ஆஃப் த பீப்புள் ட்வீட் போட்டாச்சு. ஓகேவா, ம், ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. அதை மீறி அந்த டிசிஷன் வந்து யார் எடுக்கணும்னு உனக்கும் தெரியுது, நம்ம ம். அன்னைக்கே பேசிட்டோம். ஸோ இதை மீறி அந்த டிசிஷன் ஒன்னும் எடுக்காட்டி இப்ப நம்ம என்ன பண்ணணும் அதுக்குன்னு, அவர் போட்டாதான் அடுத்த கட்டம் நவரும்னு நான் உட்கார்ந்து இருந்தேன்னா நான் இப்போ அது என்ன அது பண்ணணும், இல்ல தளபதி என்ன பண்ணணும்னு நான் சொல்லணுமா? இல்ல இல்ல அது அது நம்ம யாரும் சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரு என்ன டிசிஷன் எடுத்தாலும் அது அவரோட தான். நீங்க வந்து நம்ம வந்து அஸ் அ ஃபேனா அவரை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். சினிமா மூலியமா தான் நம்மளுக்கு தெரியும். அவர் நாளைக்கு எந்த டிசிஷன் எடுத்தாலும் அதை நம்ம ஏத்துக்கிட்டு இங்க இருக்கணும், இல்லைன்னா கிளம்பி போயிடணும். ஓகே. அப்ப நீ எதை சொல்ற, எந்த மாதிரி? இப்ப நான் நீ இல்லண்ணே ஜெகதீஸ்வரன், நான் உனக்கு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். அது அந்த இஷ்யூ தான் நான் நிறைய ட்வீட்ஸ் இன்னைக்கு நிறைய பேர் போட்டு பார்த்தேன். தப்பு கிடையாது, நான் எதுவுமே தப்பு சொல்லலையே. இன்னைக்கு திருப்பி அதை போட்டிருந்தாலும் அவங்க எல்லாம் ரெக்வஸ்டா வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோயேன், அதுல எந்த தப்புமே இல்ல. அது ரைட்டோ தப்போ சொல்றதுக்கும் நான் இடம் இல்ல. பட் நான் உனக்கு சொல்றேன், இப்ப அதுக்கு வந்து உனக்கு நீ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உனக்கு இன்னொன்னு ஒரு நடந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு நாள் வந்துட்டு துணை பொதுச் செயலாளருக்கு அகேன்ஸ்டா ஒரு ஸ்பேஸ் போட்டு ஒரு ஸ்பேஸ் வந்து போச்சு. ஓகேவா, அன்னைக்கு வந்து அவரை பத்தி எல்லாம், நீயும் அந்த ஸ்பேஸ்ல இருந்தியான்னு எனக்கு தெரியல, அவரை பத்தி எல்லா விமர்சனமும் அவர் இருக்கவே கூடாது, இவர் இருந்தா இது அப்படிங்கிற மாதிரி ஓப்பனா ஒரு ஸ்பேஸ் போச்சு. அது நிறைய பேரும் கேட்டிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா, ஐ வில் லீவ் இட் டு தட் பெனிஃபிட் ஆஃப் டவுட். அதுக்கப்புறமா இது நடக்குது, இந்த நிகழ்ச்சி நடக்குது. அந்த இதுல வந்துட்டு தளபதி அவர்கள் அறிக்கையில துணை பொதுச் செயலாளரின் வழிகாட்டுதலின் இவங்க எல்லாம் செயல்படுவாங்கன்னு ஒரு அறிக்கை ஒண்ணு விடுறாருன்னா, அவரோட நீ ஒண்ணு கேக்குற, பட் அதை மீறி அவர் ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு, இல்ல எடுத்திருக்காரு, அன்படி அவர் நடக்கிறாரு. இப்ப நீ எதுக்காக இங்க ரிஜிஸ்டர் பண்றனா, எனி சான்ஸ் ஹீ மைட் see it ஆர் ஹீ மைட் வாட்ச் இட் அப்படின்னு நீ ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிற. அந்த ரெக்வஸ்ட அவருக்கு போயிருக்கிறத நம்பி நீ பேசுற ஒரு விஷயத்த ட்வீட்டா போடுற, இல்ல ஸ்பேஸ்ல பேசுற. இத மீறி அவரு ஒரு டிசிஷன் எடுத்துட்டாரு, இல்லங்க அவரோட இதுலதான் நடக்கும்னு சொல்லிட்டு அவரு திருப்பி சொல்லிட்டாரு, எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு. இப்ப நீ என்ன பண்ணணும்? அப்ப உனக்கு புரிஞ்சிருக்கு, நீ உன்ன சொல்ற, அவரு அதை எடுக்கல, வேற டிசிஷன் அவர் எடுத்துட்டாருன்னு நீ புரிஞ்சுக்கிற. இப்போ அந்த மாதிரிதான் நம்ம செயல்படும். இப்படிதான் அதுக்கு கிளாரிட்டி தர முடியும். எப்படி எல்லாத்துக்கும் வந்து அவர் இண்டிவிஜுவலா நான் ஒரு ஐடி, நான் எனக்கு இன்னைக்கு இந்த கோவமா இருக்கு தலைவா வந்து பதில் சொல்லுன்னு லாஜிக்கா எதுக்கு கிளாரிட்டி தரணும்? எதுக்கு எல்லாத்துக்கும் கிளாரிட்டி கொடுக்கறது அவருக்கு அவசியமும் இல்ல. அது ரைட்டு. நான் வந்து இப்போ வந்து அந்த கான்டெக்ட்ல நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கல. நான் என்னன்னா இந்த ஒரு விஷயத்துல வந்து நிறைய பேருக்கு சில நம்ம இப்ப ஹரிஷ் ப்ரோவா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், ஒரு 90% ஆஃப் பீப்புள் அதை நம்ம ரிக்வஸ்ட் வச்சிருக்கோம். அதை அக்செப்ட் பண்றாங்களா இல்ல டிக்ளைன் பண்றாங்களான்றது கூட நம்மளுக்கு இன்னும் அந்த இது தெரியல. அந்த ஒரு வரைக்கும் டிக்ளைன்ட் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமா, ஆனா அது ரீசனும் சொல்லி லைக் மேபி அட்லீஸ்ட் ஒரு அலைனா ஒரு முக்கியமான ஆட்களுக்கு சொன்னா அவங்க கன்வே பண்ணுவாங்கல்ல. இல்ல ஆக்சுவலா ரேவந்த் ஒண்ணு புரிஞ்சுக்கோ, இப்ப வந்து அவர் வந்து அபிஷியல் ரோல்ல இருந்திருக்காரு. நீ சொன்ன எக்ஸாம்பிள் வச்சு நான் கோட் பண்ணி பேசுறேன். அவர் வந்து ஒரு அபிஷியல் ரோல்ல இருந்திருக்காரு. அவங்களுக்கும் தலைமைக்கும் என்ன இன்டராக்ஷன், என்ன எக்ஸ்பெக்டேஷன், என்ன கருத்து பரிமாற்றம், மோட் ஆஃப் கம்யூனிகேஷன், இது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. we are outsiders. சரியா? அத வந்து ஜெகதீஸ்வரன் அண்ணா அவர்கள் தான் அதை முன்னெடுத்து அவரு வந்து கிளைமோ இல்ல அவரு வந்து தலைமையை எப்படி கான்டாக்ட் பண்றாரோ அதை பண்ணணுமே தவிர நம்ம வெளியில இருந்து சப்போர்ட் பண்ண முடியும். நம்ம வந்து அவரோட கூட பழகி இருக்கோம். நம்மளுக்கு வந்து அவர் நிறைய சொல்லி கொடுத்திருக்காரு, நம்ம ஸ்பேஸ்ல பேசியிருக்காரு. அவரோட நாலேஜ் மேல எனக்கு இம்மன்ஸ் ரெஸ்பெக்ட் இருக்கு. அதன் வழியில நாம வந்து ரெக்வஸ்ட் தான் வைக்க முடியும். புரியுதா? அதுதான் சொல்றேன். இங்க அதே மாதிரி நீ யோசிச்சு பாரு, நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டும் நடந்திருக்குல்ல. நம்ம நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஆன்லைன்ல நம்ம ரிஜிஸ்டர் பண்ற விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் கேட்டு அதுக்காகவும் நிறைய விஷயம் பண்ணிருப்பாரு. நான் அதுக்காகவும் நிறைய ஓகே நம்ம இன்னும் வந்து நிறைய மக்களை சந்திக்கணும் அந்த மாதிரி கூட அவர் முடிவு எடுத்திருக்கலாம்.
இது எல்லாமே போத் வேஸ் தான் எப்பவுமே போகும் ரேவந்த். இதுல வேலிடேஷனோ கிளாரிபிகேஷனோ அவரோட செயலை வச்சுதான் நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர எல்லா வாட்டியும் வந்து ஐ கான்ட் எக்ஸ்பெக்ட் ரிட்டன் ஜஸ்டிபிகேஷன் ஆர் கிளாரிபிகேஷன் ஃபார் ஆல் தீஸ் ஸ்மால் திங்ஸ். யோசிச்சு பாரு, ஒரு கட்சியில ஸ்போக்ஸ் பர்சனுங்கிறது இருக்கிறதுலயே ரொம்ப ஒன் ஆஃப் த ரோல். இன்னும் எவ்வளவு இன்னும் ஒரு இதுல கேண்டிடேட் போடுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் வந்து நம்மளுக்கு இது வந்து எங்களுக்கு போஸ்டிங் கொடுக்கல அப்படின்னு நிறைய கருத்துக்கள் வச்சாங்க. இதெல்லாம் நாளைக்கு ஒரு பார்ட்டில நடக்கும். பெரிய லெவல்ல நாளைக்கு கேண்டிடேட் எல்லாம் போடுற போது எனக்கு கொடுத்துருக்கணும்னு ஒருத்தன் பேசுவான், கொடுத்தவன் சப்போர்ட் பண்ணி பேசுவான். எல்லாருமே நமக்கு ஒவ்வொருத்தரும் உழைச்சிருக்காங்க. இங்க நீயும் உழைச்சிருப்ப, நானும் உழைச்சிருப்பேன். நம்ம 2 பேருக்கும் அத ஒரு 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 டிசிஷனுங்கிறது அந்த லீடர் எடுக்கணும், உன்னையும் என்னையும் வச்சு. அப்படிங்கிற போது ஹி மைட் சூஸ் யூ. அதை வந்து நான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதுதான் இங்க எனி ஆர்கனைசேஷனும் சரி, ஒரு கட்டமைப்புல இயங்குற எந்த ஒரு இயக்கமா இருந்தாலும் சரி, கட்சியா இருந்தாலும் சரி, இந்த மாதிரிதான் இயங்க முடியும். யூ கான்ட் சாட்டிஸ்ஃபை எவ்ரி ஒன். எல்லாருக்கும் போஸ்டிங் போட்டு அப்ப உட்காந்தா நம்மளுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்துக்கு எல்லாருக்கும் எல்லா போஸ்டிங்கும் போட்டு உட்கார முடியாதுதான். சோ அது நம்மளுக்கு தெரியாது. நம்மளோட ஒப்பீனியன்ல நான் ஒண்ணு சொல்றேன், இவருக்கு கொடுத்திருந்தா நல்லா இருக்கும்னு நான் சொல்றேன். தளபதி வந்து வேற பெர்ஸ்பெக்டிவ்ல இன்னொருத்தரை சூஸ் பண்ணிருக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல்வேஸ் தேர் ஃபார் எவ்ரி ரோல் அண்ட் எவ்ரி. அதே மாதிரி இன்னொரு மெயின் விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிலயோ இல்ல ஒரு படமும் நம்ம எடுத்துக்கிட்டாலும் ஒரு சில வாட்டி வந்து ஒரு ஆவரேஜான திங் வரதான் செய்யும். இப்ப நாளைக்கு வந்து தலைவர் பிரஸ் மீட் நடத்துறாருன்னு வச்சுக்கோ. பிரஸ் மீட்டா இப்ப நான் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, மீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா தேர் மைட் பி ஒன் பிரஸ் மீட் தட் டிட் கோ வெல். ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கலாம், அதுக்கு சரியா ஆன்சர் பண்ணாம இருக்கலாம், ஏதாவது நடக்கலாம். இதெல்லாம் பாசிபிலிட்டி நான் சொல்றேன், நடக்கும்னு சொல்லல. இப்படி நடந்துருச்சுன்னா உடனே அன்னைக்கு தலைவா என்ன இது, அப்படி கிடையாதுல்ல. யூ வில் டெஃபினெட்லி ஹாவ் அ பேட் டே. அது உன் ஒர்க்ல இருந்தாலும் சரி, என் ஒர்க்ல இருந்தாலும் சரி. அதெல்லாம் வச்சு நம்ம எவால்வேட் பண்ணி இங்க இல்ல. we should accept it. ஓகே, இது பெட்டரா இருந்திருக்கலாம், அந்த கருத்தை சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு போயிடணும். இல்ல ப்ரோ, அதுக்கு இப்ப பேட் டே ஒன்று நடக்குதுன்னா அதுக்கு ஆப்போசிட்டா மத்தவன் தான் பேசணும், இங்க நம்மளே பேசக்கூடாது. புரியுதா? அதுக்கு டிஃபெண்ட் தான் பண்ணணும். இல்ல வந்துட்டு தான் நம்ம இல்ல அலெக்ஸ் at the end we are all one. at the end நம்ம உட்காந்து அவங்க கிட்ட இல்ல அலெக்ஸ், அது நம்ம வந்து இப்ப பேசும்போது இது நம்மளே பண்றோம்ன்றது நம்ம பசங்களே நம்ம விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். we are all one, அவ்வளவுதான். ரேவந்த், விக்னேஷ் பேசுறேன். அதாவது இந்த கட்சின்னு இல்ல, எந்த கட்சியா இருந்தாலும் எந்த கழகமா இருந்தாலும் சரி, அதுல வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் சொல்லணும், சில விஷயங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இருக்கும். ஓகேவா? சீக்கிரட்டா வச்சுக்கூடிய விஷயங்கள் தலைமை வந்து எதை சொல்லணும்னு சொல்லிட்டு புரியுதுண்ணே. பட் சில இல்லடா, இப்போ சில விஷயம் வந்து எனக்கு ஃபைன், எனக்கு வந்து ரீசன் கொடுத்தாலும் சரி, ரீசன் கொடுக்காட்டியும் சரி, சில விஷயத்துக்கு நான் அதை எதிர்பார்க்கல. பட் ஆனா இங்க வந்து மெஜாரிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல. மெஜாரிட்டி நான் ஆன்லைன்ல மட்டும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆஃப்லைன்ல நான் பேசல. மெஜாரிட்டி வந்து எதிர்பார்க்கறாங்க. சில விஷயம் எதிர்பார்க்கும் போது அது லைக் ஒரு பாயிண்ட், இது வந்து பெரிய ரீசன் கிடையாது. எப்படி தெரிஞ்சுன்னா, இல்ல நானும் அவர்கிட்ட இது என்ன சொல்றது, பேர் என்னது, அவர் நானும் சப்போர்ட் பண்ணிருக்கேன், இப்பயும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? ஒரு சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நமக்காக ட்வீட் போடுவாரு, இது பண்ணுவாரு, இப்பயும் நம்ம கூட தான் இருக்காரு. ஆனா அவருக்கு வந்து ஜஸ்டிஸ் கேட்கும் போது பாத்தீங்கன்னா நமக்கு வேண்டப்பட்டவங்க டிஎம்கே டிவிங்க எல்லாருமே பூந்தாங்க பாத்தீங்களா? அந்த இடத்துல நீங்க ஒரு கண்டென்ட் கொடுக்குறீங்க பாத்தீங்களா? அதாவது தலைமைக்கு வந்து பாத்தீங்கன்னா எதை வந்து எப்ப செய்யணும்ன்றது ஒரு இது இருக்கும். ஆப்போசிட்ல ஒருத்தவங்க வந்து ஒரு அலிகேஷன் வைக்கிறான், இது பண்றான், அவங்க கூட சேர்ந்து இல்லப்பா நான் சொல்லிடுறேன், இல்ல அது வந்து நீங்க சொல்றது வந்து ரைட்டாவே இருந்தா கூட உங்க கூட சேர்ந்து ஒரு பெரிய கும்பல் வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் கேங் எல்லாம் வருது பாத்தீங்க, கேங்குன்னு சொல்லல, ஒப்பாவே சொல்றேன், கட்சிங்க எல்லாம் வருது பாத்தீங்களா? நீங்களும் அதுக்கு சேர்ந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் கொடுக்குற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா அவங்க ஒரு சீக்ரெட்டா வச்சிருக்கலாம். ஓகேங்களா? அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க பெருசா அதை வந்து பூதாகரமாக்கி ஒரு இதுவா கொண்டு போறீங்க. ஒண்ணுத்துக்கும் தலைமை சொல்லணும்னா அது எனக்கு புரியல. கேக்குதா? சொல்லலாமா? கேக்குது. அண்ணே, நம்ம ஒன்னொன்னும் இல்லைண்ணே, சில விஷயங்கள், சில முக்கியமான விஷயங்கள், சில எக்ஸ்பெக்டேஷன், லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் எக்ஸ்பெக்டேஷனு அது வந்து எதிர்பார்க்கறாங்க. அது கொடுக்கணும் கொடுக்காதது அட் தி எண்ட் அவங்க டிசிஷன் தான். பட் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இது இப்ப கீழே ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன் குமரா. இப்போ கீழே யாராவது லைக் முக்கியமான ஆட்களும் வந்து இருக்கலாம், லிசனரா உட்காந்து கேட்கலாம்.
சில விஷயங்கள் இந்த ஜெகதீஷன் விஷயம் இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க பீப்புள். அதுக்கான ஆன்சர் வந்து லைக் நீங்க ஓப்பனா டிக்ளேர் பண்ணலனாலும் உங்களுக்கு இங்க முக்கியமான ஆட்களுக்கு நீங்க சொன்னீங்கன்னா கூட கன்வே பண்ணுவாங்க. இது சும்மா ஒரு ரிக்வெஸ்டா ரேவந்த் இல்லடா வச்சுக்கிறது. ரேவந்த் இப்ப ஒண்ணு நான் லார்ஜ் சொல்றேன். இல்ல இங்க நான் சொல்றேன் பாரு, ஒரே நிமிஷம் ம். நீ ஹரிஷ்ணா. இப்ப லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு வந்து சொல்றதெல்லாம் ஓகேடா, பட் அந்த இடத்துல என்னன்னா திடீர்னு அந்த லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள்ல வந்து வாட்ச்மேன் இவங்க எல்லாம் சேர்ந்து இவனுங்க எதுக்கு நியாயம் கேட்கறானுங்க அந்த இடத்துக்கு வரும்போது? அது ரைட்டா ஏன் அவங்க நான் வாட்ச்மேன் நியாயம் கேட்கறதுனால ஸ்பெசிபிக்கா அந்த இல்ல இடத்துல குமரா வருது? குமரா ஒரு செகண்ட் இருங்களேன், ஒரு செகண்ட் இருங்க. இது ரொம்ப ஃபோக்கஸ்டா இல்ல, நான் ஒரு ஜெனரலா சொல்றேன் ரேவந்த். இப்போ 10 பேர் இருக்காங்க, 10 பேருக்கு போஸ்டிங் போடுறேன்றத அவர் அறிக்கையா விடலாம். மீதி இருக்கிற நான் இவருக்கு இந்த ஜெகதீசன் அவரை வந்து நான் கொஸ்டின் பண்ணல, நான் இன்னொரு ஜெனரலா சொல்றேன். ஒரு போஸ்டிங்க்கு 10 பேரை போட்டிருக்கோம் இவங்கன்னு சொல்றது ஓகேப்பா. இன்னும் 150 பேரு இல்ல 200 பேரு போடாதவங்க பேரெல்லாம் சொல்லி இவங்களுக்கெல்லாம் நாங்க போடவில்லைன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? அது லாஜிக்கா? அது யோசிச்சு இல்ல பாருங்க. அது அக்செப்டட் தான். சி இந்த இப்ப ஆன்கோயிங் கரண்ட் இஷ்யூவை நம்ம லைக் அலைன் பண்ணி பேசி தான் ஆகணும். எல்லாருமே சேர்ந்து உட்காந்து ஒரு இடத்துல இப்போ நம்ம பேசி தான் நாளைக்கு ஆகணும். நம்மளுக்கு தெரியாதுல்ல, இப்ப திருப்பி அவருக்கு இல்ல போஸ்டிங் இல்ல இது கொடுத்துட்டாங்கன்னா இது அப்ப இல்ல இல்ல இவ்வளவு நாள் நம்ம ஹரிஷ் பேசுனதுக்கு என்ன பண்ணுவோம் ஹரிஷ்ண்ணே, சொல்லு. நான் வந்து இந்த டாபிக் பேசல இப்போ. இது ரைட், இது ம் அட் எண்ட் வந்து அவங்க டிசிஷன் அவங்க எடுக்கிறது தான். பட் நமக்குள்ளேயே ம் இப்ப நம்ம பசங்க வந்து இந்த இந்த ஒரு இதான் லைக் ஒரு 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 லைன்ல வைக்கல. இல்ல இன்னும் யாருமே ஒரு லைன்ல வந்து அலைன் ஆகல. அது ரியாலிட்டி, நம்ம அது தப்பு ஏத்துக்கிட்டு இல்ல, ஆகணும். அந்த அது தப்பு அந்த இல்ல. அந்த ஆமா அந்த இதை வந்து நம்ம தான் வந்து அதை வந்து இது பண்ணணும், ஸ்டாண்ட் பண்ணணும், பேசணும். ரெண்டு சைடும், எல்லா சைடும், ரெண்டு சைடு கிடையாது, நம்ம சைடுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 சைடு இருக்கு. ஆமா எல்லா சைடும் ஆமா. நம்ம எல்லாருமே ஒன்னா உட்காந்து நான் பேசி. பேசலன்னு நீ நினைக்கிறியா? இல்ல அண்ணே, ரைட் அண்ணே, ஒரு நிமிஷம். பேசலன்றது நம்ம ஒரே வாட்டி 2 வாட்டின்றதோட லைன் அலைன் ஆகாதுண்ணே, டைம் ஆகும். அது நான் தப்பே சொல்லலடா, பட் நான் அதான் இங்க பாரு, நான் என்ன உனக்கு கிளியரா சொல்லிடுறேன். இப்ப நான் ஸ்பேஸ் போடுறதுக்கு அதான் ரீசன். நான் தனிப்பட்ட முறையில பர்சனலா எல்லார்கிட்டயும் அவங்களுக்கான டவுட்ஸ இப்ப நான் உங்ககிட்ட நான் சும்மா சொல்றேன்ற, அதாவது நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து சில விஷயங்களை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஒருத்தங்க கிட்ட வந்து இந்த விஷயங்கள் இப்படி இப்படி இது ஒரு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லி இந்த மாதிரி நடக்கும்ன்றத அபிஷியலா சொல்லி நான் சொன்னது நடந்து நான் அவங்க கிட்ட ப்ரூவ் பண்ணிருக்கேன். தனிப்பட்ட முறையில பர்சனலா சொல்றேன், பப்ளிக்கா இல்ல. நான் சொல்லி ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமும் இட் இஸ் யுவர், நம்ம சொல்றது நடக்கலைன்னா கூட விட்டுறேன், அப்ப நம்ம கண்டுக்க வேணாம். நான் போய் சொல்றேன்னு என்னை விட்டு ஒதுங்கிடலாம். நம்ம கிட்ட ஒரு விஷயத்த கேட்டு அந்த விஷயத்துக்கு நான் பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணி 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து பேசி பொறுப்புல இருக்கிற நிறைய பேரையும் இன்வால்வ் பண்ணி பேசி எல்லா கிளாரிபிகேஷனும் கொடுத்த அப்புறமும் இல்லை நான் இதை தான் நம்புவேன் அப்படின்னு போயிட்டாங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? நான் போய் ஐ டோன்ட் வாண்ட் டு டிபேட். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, நான் நம்புற விஷயங்கள்ல எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்றேன். டிசிஷன் இஸ் இண்டிவிஜுவல். அவங்க நம்ம சொல்ல மட்டும் தான் முடியும். அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப கேட்கறவங்க வந்து கேட்டு ஆமா லாஜிக்கா இருக்கா, எது லாஜிக்கா இருக்குன்னு அவங்க கேட்டு புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா இங்க வந்து நான் வந்து இந்த மில்டன் மாதிரி இந்த வாட்ச்மேன்கள் மாதிரி இப்ப சொன்ன மாதிரி அவங்கள மாதிரி நான் வந்து இது பண்ண முடியாது. ஐ கான்ட் சே மை சோர்ஸ் டோல்ட் திஸ் அப்படின்லாம். எனக்கு ஒரே சோர்ஸ் தளபதி தான், அவர் பேசுறது மட்டும் தான் எனக்கு சோர்ஸ். சரியா? அதனால நான் வந்துட்டு மத்த எல்லாமே இன்டர்பிரிட்டேஷன்ஸ் தான், அசம்ஷன்ஸ் தான். நான் ஒண்ணு நினைச்சுப்பேன், நீ ஒண்ணு நினைச்சுப்ப. பட் அதெல்லாம் விட்டுட்டு அவரு என்ன சொல்றாரு, அவர் எந்த சைட்ல நம்மளை வழி நடத்தி போகணும்னு பாக்குறாரோ அதை கிராஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாதான் எல்லாரும் இது பண்ண முடியும். ஏன்னா இங்க இருக்கிறது வந்து வெரி வெரி பிக்கஸ்ட் குரூப் நம்மளது. இதுல எல்லாரையும் நீ நினைக்கிற மாதிரி நாளைக்கு 10 விதமா 10 பேர் யோசிச்சாலும் நாளைக்கு அவருக்கு ஓட்டு போட்டுருவான், அது மேட்ரு கிடையாது. பட் அதுக்கு நடுவுல வந்து நடக்குது இல்ல இந்த விஷயங்கள்லாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவர் ஒரு டிசிஷன் எடுக்க போறாருன்னா நாளைக்கு அந்த டிசிஷன் அவர் எடுத்துருவாரு. ஆனா இவ்வளவு நாள் நீ பண்ண டேமேஜ் யாரு கண்ட்ரோல் பண்றது? இல்ல நீ இவ்வளவு நாள் பண்ணிட்டிய ஒரு டேமேஜ், அதுக்கு என்ன? அத வந்து உனக்கு இது வராதுல்ல, அதை யூ கான்ட் டேக் இட் பேக். இப்ப எனக்கு தோணுதுன்றத இல்ல என் சோர்ஸ் ஒண்ணு சொல்லிட்டான், இவன் தான் எல்லாத்தையும் கட்சியில பண்றான்னு இப்ப நான் மில்டன் மாதிரி பேசிட்டேன்னு வச்சுக்கோயேன், அதுக்கு நான் அவங்க கூடயே சேர்ந்து பண்ணிக்கலாமே அரசியல். நான் எதுக்கு டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணணும்? புரியுதா? ஒரு ஒரு வெளியில இருந்து பாலிடிக்ஸ் பண்றவனுக்கும் உள்ள இருக்கவனுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் வேணும் இல்லடா. ஐ எம் நாட், இப்ப வந்து ஒரு படம் வந்துருச்சுன்னா ஐ எம் விஜய் ஃபேன், ஐ எம் வாட்சிங் அ மூவி, ஐ எம் நாட் ரிவ்யூவர். அந்த அந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஒரு பார்ட்டியில இருக்கவனுக்கும் அந்த பார்ட்டியில வெளியில இருந்து ஒருத்தன் ரிவ்யூ, அவன் என்ன வேணா சொல்லிக்கலாம், வெளியில இருக்கவன் அவனை கட்டுப்படுத்துறதுக்கு எனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. பட் பீயிங் வித்இன் த பார்ட்டி ஐ ஷுட் அபைட் பை அட்லீஸ்ட் மை லீடர்ல. I don't have to listen to everyone, but I should listen to my leader. அதையே நான் டவுட் பண்ணிட்டேன்னா, ஒரு பார்ட்டியோட லீடரே நான் டவுட் பண்றேன்னா அப்ப பார்ட்டியில நான் எதுக்கு இருக்கணும்?
லிசன் பண்றத விட பிலீஃப் இருக்கணும். ஆப்வியஸ்லி ரேவந்த் 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 பர்பஸ் இப்போ வந்து இப்போ டைவர்ட் ஆகி போகுது ரேவந்த். ஓகே அதுதான் ஓகே இல்ல ப்ரோ, எல்லாருமே நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன் ஒரே ரேவந்த்துக்கு. இதுல ரேவந்த் ஒன்னே ஒண்ணு நான் சொல்றேன். சொல்லுங்க இப்போ சொல்லுங்கக்கா. ஒருத்தர் வந்து ஒரு ட்விட் ஏதோ தப்பா போடுறாங்க, இல்ல பார்ட்டில ஏதோ ஒரு தப்பு பண்றாங்கன்னா, சோ நம்ம அந்த இண்டிவிஜுவல தான் கொஸ்டின் கேட்கணும். சரியா? நம்ம அது கேக்குறது வந்து ஓகே. நேத்து நிறைய பேர் ட்விட் நேத்த பத்தி போட்டாங்க, சஜஷன் சொன்னாங்க. நான் அவங்க பேர் சொன்னா நான் அந்த சைடு பேசுற மாதிரி நிறைய பேர் போட்டாங்க, கொஸ்டின்ஸ் எல்லாம் கரெக்டா கேட்டாங்க, அதெல்லாமே ஓகே. சோ நமக்கு சஜஷன் கேட்கறதோ எல்லாம் கேட்கறது, அந்த இண்டிவிஜுவல் தப்பு பண்ணா அதெல்லாம் கேட்கறது ஓகே. பட் வந்து அவர் போட்ட ட்விட்டுக்கும் நம்ம பார்ட்டி மெம்பர்ஸ்ல இருக்கிற செக்ரட்டரியோ இல்ல யாரோ இருக்கிறோம் அவங்களுக்கு எப்படி அவங்க சொல்லிதான் போடுறாங்க அப்படின்னு சொல்றதுதான் நம்மளுக்கு இங்க கொஸ்டின் இதுவா இருக்கு, கஷ்டமா இருக்கு. சோ அவங்க தப்பா பண்றாங்கன்னா அதுக்கு வந்து அவங்க கீழே இருக்கிற, அதாவது தளபதி கீழே இருக்கிறவங்க சொல்லிதான் பண்றாங்க அப்படின்னா நம்ம பார்ட்டியே நம்ம வந்து கொஸ்டின் பண்ற மாதிரி தானே இருக்கு. இது வந்து தளபதிக்கு தெரியாம தான் பண்றாங்க, அப்ப தளபதிக்கு தெரியாம எப்படி வந்து ஒரு பார்ட்டி ரன் பண்ணும்? இதுதான் வந்து இதுவா இருக்கு. இங்க கொஸ்டின் கேட்கறதோ இது கேட்கறதோ அதெல்லாம் யாருமே எதுவுமே சொல்லல. இதுக்கு நீ எப்படி சொல்லுவ? இதுக்கு பதில் சொல்லு. ஒருத்தவங்க இண்டிவிஜுவல் நான் பண்ற தப்புக்கு அங்க இருக்க ஜெனரல் செக்ரட்டரியோ யாரோ அது எப்படி இல்ல பொறுப்பேத்துக்க முடியும்? அக்கா அக்கா நான் வந்து தளபதிக்கு தெரியும். அக்கா நான் அந்த அது பாயிண்ட்லயே எப்படி பேசல. இல்ல புரிஞ்சுக்கிறது சொல்லு. இல்லக்கா, அந்த பாயிண்ட்லயே பேசலக்கா. நான் பேசின டோட்டல் கான்டெக்ட் என்னன்னா, இப்போ மெஜாரிட்டி எக்ஸ்பெக்டேஷன் ஒண்ணு இருக்குல்ல, அதை வந்து லைட்டா தெரிய வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்துலதான்க்கா நான் பேசியிருக்கேன். இல்ல கரெக்ட். இப்போ நம்மளுக்கு இங்க இருக்கிற ஏதாவது ஒரு இதுல வந்துச்சா ஒரு நெகட்டிவா வருது இல்ல தப்பாது சொன்னா அது வந்து அவங்க போய் சேரணும், அதுக்கான நம்ம பதில் கிடைக்கணும்னு நினைக்கிறோம். பட் நிறைய வருது, இது எதுக்கு பதில் சொல்லுவாங்களோ. ஆனா நான் ஏற்கனவே நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, ஏதாவது தப்பா நடந்தா அதுக்கான பதில் உடனே வந்துருது, அதாவது பொய்யா ஏதாவது சொல்றதுக்கு பதில் வருது. பட் வந்து வேணும்னே பரப்புறாங்கல்ல சிலது, அதுக்கு வந்து பதில் வர மாட்டேங்குது. நான் பார்த்ததுல அப்படிதான் நான் நினைக்கிறேன். இல்லக்கா, இப்போ கொத்தடிமை 200 குரூப் அவங்க பரப்புறதோ இல்ல வந்து சங்கி குரூப், அது பிரச்சனை கிடையாது. அதை கண்டுக்கவே மாட்டாங்க நம்ம சைட்ல. அது கண்டுக்கவும் தேவையில்ல. அவங்க அவ்வளவு வருத்தவும் கிடையாது. அவங்க வந்து அந்த குரூப் விட்டுருங்க. இப்போ நம்ம பசங்க கேட்கும் போதுதான் நீங்க எக்ஸ்பெக்டேஷன் ஒண்ணு கிரியேட் ஆகுது. இல்ல இப்ப நீங்க ஜெகதீஷ் ப்ரோ பத்தியே கேக்குறீங்க, எனக்கு புரியுது. பட் அவர்கிட்ட பேசாம இருந்திருக்க மாட்டாங்க. அவர் ஏதாவது ரீசன் வந்து இந்த ரீசன் ஏதாவது தப்பான ரீசன் இருந்தா கண்டிப்பா அவரே வந்து சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா நிறைய பேர் அவர்கிட்ட பேசியிருப்பாங்க. சோ ஏதோ ஹோல்ட் பண்ணிருக்காங்கன்னா சம் ரீசன் இருக்கும், மேபி பின்னாடி கூட அது வந்து நடக்கலாம். சோ அதுக்கு டைம் எடுக்கும். சோ நம்ம வந்துட்டு இது வந்து நம்ம கட்சியில இருக்கவங்க யாரோ சொல்லிதான் அவர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்க வேணான்றதுதான். அது எல்லா விஷயத்துக்குமே நான் அதை மட்டும் தான் இல்ல சொல்றேன். இல்ல, அது ஃபைன். பட் எனக்கு ஓரளவு கிளாரிட்டி இருக்கா. இப்ப நான் வந்து இங்க வந்து எனக்கு கிளாரிட்டி இருக்கு, நான் அதுக்காக பேசுறேன். ஆனா வந்து அந்த சைடுல எக்ஸ்பெக்டேஷனும் இல்ல சில இல்ல இருக்குல்ல, தெரியும் நீ கரெக்டா தான் பேசுற. அதுவும் கரெக்டா நீ புரியுது நீ யாருக்காக பேசுற. ஒரு ஆள் அட்லீஸ்ட் பேசணும் இல்லக்கா. நான் உங்களை தப்பாவே சொல்லல. நானு நீங்க வந்து அவங்க இல்ல பேசுறது இல்ல எதுவுமே தப்பா அதெல்லாம் சொல்லல. fine. நீங்க கேள்வி கேளுங்க, இண்டிவிஜுவலா யார வேணா கேளுங்க. ஆனா அந்த பார்ட்டி மெம்பர்ஸ் வந்து நம்ம ஒருத்தர் தளபதி அப்பாயிண்ட் பண்ணும் போது அவர் வந்து ட்ரஸ்டபிளா இருந்தாதான் பண்ணுவாரு. எனக்குமே அவங்க எல்லாம் யாருன்னே தெரியாது. பட் தளபதி அவங்களை அப்பாயிண்ட் பண்ணிருக்கா, அவங்களுக்கான ரெஸ்பெக்ட் கொடுக்கறது. அவங்க தப்பு செஞ்சாங்கன்றது அவர் தெரிஞ்சா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து அவர் வந்து அதுக்கான வந்து யாருக்கிட்டுமே அவர் வந்து நான் பார்த்த வரைக்கும் ஜெனரல் செக்ரட்டரி கூட அவர் போய் நைஸா பேசுறது அந்த மாதிரி எல்லாம் இல்ல. அவர் தான் இருக்கிறாரு. வந்துட்டு அவர் யாருக்கு எப்படி நடக்கணுமோ அப்படிதான் நடந்துட்டு இருக்காரு. எனக்கு அந்த இப்போ மாதிரி எந்த ஒரு தப்பாவும் தெரியல. இன்னொரு எக்ஸாம்பிள், இப்ப ஐயநாதன் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தாரு நம்மளுக்கு சப்போர்ட்டிவா. அவரு வந்து இப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ ஆனா ஐயநாதன் நல்லவருங்க அப்படின்னு இப்ப யாராவது சப்போர்ட் பண்ணா நீ என்ன சொல்லுவ? அது அந்த மாதிரியா நீங்க கருத்துக்கள் வந்துச்சு, புரியுதா? அந்த அந்த அளவுக்கு நம்ம என்னன்னா ஒரு பார்ட்டி, அவர் இப்ப ஐயநாதன் பேசுறதே நான் எதுக்கு பார்த்தேன்னா அவர் டிவிகேக்கு பேசுறாருன்றதுக்காக தான் அவரை நான் பார்த்தேன். அப்படி இருக்கும் போது டிவிகேவோட ஐயநாதன் தாங்க நல்லவரு, அவரை எப்படிங்க எதுக்குங்க வந்து பகைச்சுக்கிறீங்க, அவர் சொல்றதெல்லாம் நல்ல கருத்து தான் அப்படின்னு பேசினா அது சரியில்லைல்ல. அவர் வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாரு. ஒரு உள்ள வந்து நடந்த ஒரு பர்சனல் கான்வர்சேஷனையோ இல்ல அது நடந்துச்சானும் தெரியல, அதை போயிட்டு நம்ம வெளியில போய் டிக்ளேர் பண்றாரு. அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி நம்ம எல்லாருக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, வெளியில இருந்து வர விஷயங்கள் எல்லாத்துக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி செல்ஃப் டவுட் பண்ணிட்டு இருந்தோம்னா வி கான் நெவர் ப்ரொசீட் அஸ் அ பார்ட்டி. ஸோ அதோட கிரிட்டிகாலிட்டிக்கு தான் நான் சொல்றேன். இந்த மாதிரி ஒரு செல்ஃப் டவுட் பண்ணிட்டு தளபதிக்கு வந்து இவங்க எல்லாம் தளபதிக்கு தெரியாம பண்றாங்க, தளபதிக்கு தெரியுமா, இதெல்லாம் வந்துட்டு என்ன அது? அவரு அவ்வளவு கூட தெரியாம அவர் வந்துட்டு வந்து பாலிடிக்ஸ்க்கு வர போறாரு. நீ சொல்ற ரெக்வெஸ்டோ எல்லாத்தையும் எடுத்து வைங்க, தப்பு இல்ல. ஆமா
அது ஓகே, அவ்வளவுதான். இது நம்ம வேற டாபிக் பேசுவோம். இது நம்ம அப்படியே அந்த கான்வர்சேஷன் பில்ட் பண்ண வேணாம். இல்லடா, அது கிளாரிஃபை பண்ணியே ஆகணும்டா. அது ஏன்னா அது ரொம்ப அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிட்டு இருக்கு. இவ்வளவு நாள் நான் இதை வந்து பப்ளிக்கா நான் பேசவே இல்லை. எல்லா விஷயத்துக்குமே அவர் பேசும்போது வாட்ச் பாப்பாங்களா இல்ல அவரை பாப்பாங்களான்னு தெரியல. இவ்வளவு நேரம் தான் பேசினாரு. இல்ல ஆக்சுவலா இப்ப என்ன நடந்தது எனக்கு அது அது ஒரு சும்மா ஒரு இல்லடா, ஷார்ட்டா நான் தான் சொல்லுங்க எக்ஸாம்பிள் யாராவது. சொன்னேனே உனக்கு. பர்த்டே விஷ் வந்து ஓகே இவருக்கு இவர் தான் போட்டாரு, இவருனாலதான் இவருக்கு ஓகே பர்த்டே ஓகே விஷ் நடந்துச்சு, அப்படி இப்படிலாம் சொன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ரேவந்த், ஓகே இது இப்ப நடக்கல, நிறைய தடவை நானே நோட் பண்ணிருக்கேன். நிறைய தடவை அந்த ஒரு 4-5 மந்த்ஸா இது திருப்பி ரிப்பீட் ஆகுது. அதனாலதான் நானே வந்து பேசினேன் நான் இன்னைக்கு. அதாங்க பேசலாம்க்கா, நம்ம எல்லாம் ஒரே அட் த எண்ட் ஒரே ஃபேமிலி தான், எல்லாம் பேசுவோம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இல்லடா, அந்த இப்போ நான் பேசுறதுனால ஒரு டேமேஜ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 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 நெகட்டிவ் போகுது அப்படின்னா நான் செல்ஃப் அவேரா அதை புரிஞ்சுக்கிட்டு நான் நவுந்துடணும். ஆனா என்னால அதுல ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகி இப்ப நான் வந்து ஒரு விஷயத்த ஒரு புரிதல்ல சொல்லலாம். என் கீழே வரவன் வந்துட்டு அவன் என்ன நினைச்சுப்பான், ஓ இவன் தப்பானவனா, அவனை போட்டு அடி அப்படின்ட்டு அவன் 10 பேர் இறங்கிடுவான் அவனை போட்டு அடிக்கிறதுக்கு. சோ இந்த இன்ஃப்ளூயன்ஸ், இந்த இந்த சைக்கிள் இருக்கு தெரியுமா, இது அப்படியே ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி போயிட்டே இருக்கும். அது அட் த எண்ட் வந்து ரொம்ப பெரிய தப்பா வந்து முடியும் பார்ட்டிக்கு. ஸோ அது அதை வந்து தப்புன்னு சொல்றதுக்கு தான் நம்ம சொல்றோம். இதனால இம்பாக்டே இல்லைன்னா நான் கண்டுக்க போறதே கிடையாது. இல்ல புரியுது புரியுது. இல்ல இப்ப அதை மீறியும் இல்ல இதுல ஒரு ஜஸ்டிபிகேஷன் இருக்குன்னு வந்தா வந்து சொல்லட்டும். யாராவது சொன்னா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அக்ரி பண்ணிக்கிறேன். அதை விட்டுட்டு பேஸ்லெஸ்ஸா நான் ஒரு விஷயத்த எடுத்துட்டு புடிச்சுக்கிட்டு, நான் புடிச்ச முயலுக்கு 3 காலு, நான் அடிப்பேன் எல்லாரையும், நான் இப்படிதான் அடிப்பேன், எனக்கு வந்து யாரும் என்ன கண்ட்ரோல் அப்படி எல்லாம் சும்மா இந்த சினிமா டைலாக் எல்லாம் விட்டுக்கிட்டு இருந்தோம்னா அப்ப நம்மளும் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த பண்ணிட்டு தான் இருப்பேன் நானும். சும்மா இங்க பாரு, என்னையும் சேர்த்து நான் சேர்த்து சொல்லிக்கிறேன். என்னையும் சேர்த்து ஒரு நாயும் ரோட்ல இறங்காது. நான் என்னையும் சேர்த்து சொல்றேன், புரியுதா? நான் என்ன சேர்த்துதான் சொல்லிக்கிறேன் நானு. ஆனா அங்க வந்து ஒருத்தர் உயிரை கொடுத்து பல பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்க பார்ட்டி நேத்து போய் அங்க களத்துல நின்று வெளியில நின்று ஐடி கார்டு மாட்டிக்கிட்டு ஒவ்வொருத்தரையும் உள்ள விட்டவர்ல இருந்து எல்லாரும் வேலை பார்த்திருக்காங்க இறங்கி. நான் இங்க நின்னுட்டு நான் என் சேரை போட்டு உட்காந்து ரூம்ல ஃபேனை போட்டு உட்காந்து நான் பேசிட்டு இருக்கேன். எனக்குமே ரைட்ஸ் கிடையாது. நான் அதை அழுத்தம் திருத்தமா சொல்லிக்கிறேன். அங்க ஒவ்வொருத்தனும் வெயில்ல எதையுமே பார்க்காம ஒரு பைசா வாங்காம அந்த மனுஷனுக்காக அங்க நின்று ஒவ்வொருத்தரும் உழைச்சிட்டு இருக்காங்க ரோட்ல. அது எல்லாத்தையும் வந்துட்டு டிஸ்கார்ட் பண்ற மாதிரி அந்த மனுஷனுக்கு வந்து கொஸ்டின் பண்றது என்ன தெரியும்ன்றது. இதெல்லாம் சென்சிட்டிவ் மேட்டர் ரேவந்த். எல்லாத்துக்குமே ஒரு இது இருக்கு. நம்மளும் ஒரு லெவல் தான் இது பண்ண முடியும். எதை கொஸ்டின் பண்ணணும் எதை கொஸ்டின் பண்ண கூடாதுன்னு தெரியணும். இவங்களுக்கு உட்கார்ந்து கிளாரிபிகேஷன் கொடுத்துன்னு இருப்பாரு அவர் உட்கார்ந்து. இதுதான் வேலை. பேசியாச்சு ரேவந்த், எல்லாம் பேசியாச்சு, நிறைய பேசியாச்சு. அதுக்கப்புறம் தான் நான் சொல்றேன். ஸ்டார்டிங்கே சொல்லியாச்சு, அதெல்லாம் நிறைய சொல்லியாச்சு. நீ நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு எல்லாம் பேசியாச்சு. ஆனா ப்ரோ இது எனக்கு தெரிஞ்சு இது 2வது வாட்டி சொல்றாங்க. ஏற்கனவே சொன்னேன், ஏற்கனவே வேஃபன் போட்டு சொன்னேன். 2வது வாட்டி இல்லடா, நான் அதை பத்தியே பேசல இவனே. நான் பர்சனலா இப்ப நிறைய பேர்கிட்ட ரீச் அவுட் பண்ணி என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட்ல பர்சனலா ரீச் அவுட் பண்ணியும் அவங்க என்கிட்ட ரீச் அவுட் பண்ணும் போதும் நான் கிளாரிபிகேஷன் கொடுத்துருக்கேன் இந்த ஒரு விஷயத்துக்கும். இங்க ஒரு விஷயம் வந்து ஒண்ணு புரிஞ்சுக்கோ ரேவந்த். நான் என்னோட மனசுக்கு வேணுங்கிறதையும் எனக்கு தோன்றதையும் நான் செஞ்சுக்கிறதுக்கு இங்க கோடி பேர் இருக்கான். என்ன அவனுக்கு வேணுமோ பண்ணிப்பான். ஒரே ரூஃப் கீழே ஒரே லீடர் கிட்ட இணைஞ்சு கோஆர்டினேட் பண்ணி அதை கொண்டு போய் சேர்க்கறது தான் இங்க டாஸ்க். அதுதான் இங்க சேலஞ்ச். அதை பண்றதுக்கு தான் இங்க ஆள் தேவை. எனக்கு தோன்றத எனக்கு பண்றத நான் எங்க வேணா உட்காந்து பண்ணிப்பேன். எனக்கு யாருமே வந்து தேவை கிடையாது. ஆனா இங்க நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு புள்ளியில இணைஞ்சு அதுல கொண்டு போகணும்ன்றதுதான், அதுதான் எவனாலையும் பண்ண முடியாது. அதுதான் சாதனை. சோ அதை நோக்கிதான் நம்ம போகணுமே தவிர இங்க நான் வந்து நான் வந்து பொறுமைலாம் ஒரு அளவுக்கு தான், நான் எல்லாரும் என்ன வேணா கேட்பேன், என்ன யாரும் கேட்க முடியாதுன்னா அப்படிலாம் விட்டுற முடியாது. சரி ஓகே, அது புரியுது. நான்லாம் நீங்க கேட்கறதும் தப்பு கிடையாது.
அதுதான் சில விஷயங்கள் நம்ம இப்போ கீழே வந்து நிறைய நம்ம சைட்ல இருந்து ஆட்கள் வந்திருக்காங்க, முக்கியமான ஆட்கள்லாம். அப்படியே இந்த டாபிக் சரி நேற்று ஈவெண்ட்டை பத்தி பேசுவோம். உங்களுக்கு ஓகேனா இல்ல இல்ல ஸ்டார்ட் ஒண்ணும் இல்ல பண்ணுவோம். அதான் இல்ல ஈவெண்ட்டை பத்தியும் வெண்ட் ஆக்சுவலா அவுட்லாம் அந்த பண்ணோம்னா ஈவெண்ட்டை நம்ம பத்தியும் பேசணும் தானே வந்தேன். அதை வச்சும் நிறைய ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணிட்டானுங்க. என்ன ஆன்லைன் பூரா இப்போ யோசிச்சு பாரு, ஒரு டிபேட்லயும் சொல்றான் எப்படி ஹிந்தி மொழி போராட்டத்துக்கு பண்ணதை வந்துட்டு எல்கேஜி யூகேஜின்னு சொல்லலாம்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. அவர் அந்த கான்டெக்ட்லயே சொல்லல. எல்கேஜி யூகேஜி ஃபைட்னா அவர் சொன்ன ஒரே மேட்டர் வந்து மொழி போற டீமீன் பண்ணல. இந்த விஷயத்த வந்து ஹேஷ்டேக் போட்டு அவங்க எடுத்த செயல்பாடுதான் எல்கேஜி யூகேஜி ஃபைட்னு அவர் டிஃபைன் பண்ணாரே தவிர எந்த ஒரு இடத்துலயும் மொழிக்கு அகேன்ஸ்டா ட்ரோல் பண்றதையும் அதையும் அவர் பேசவே இல்லை. ஆனா அதெல்லாம் விட்டுட்டானுங்க. எல்கேஜி எங்களை அவமானப்படுத்திட்டாரு, ஐயோ எங்களை அவமானப்படுத்திட்டாரு, நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்கானுங்க ஃபுல்லா. அவர் சொன்னது இங்க யோசிச்சு பாரு, இப்ப அவர் சொன்னதுலயே இவ்வளவு மாத்தி பேசிட்டு இருக்கானுங்கன்னா இப்போ இதுக்கு அகேன்ஸ்டா நான் ஸ்பேஸ் போட்டு பேசி இருக்கணுமா இல்ல நம்மளுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கணுமா? இப்ப ப்ரையாரிட்டி இருக்குல்ல ரேவந்த். இப்ப நான் எதுக்கு பேசணும், நான் எதுக்கு இது பண்ணணும்ன்ற அந்த ப்ரையாரிட்டி நம்ம புரிஞ்சுக்கணும்ல ஃபர்ஸ்ட். அப்புறம் என்ன அரசியல் தெளிவு, எதை நான் அடிக்கணும், எதுக்கு அகேன்ஸ்டா பேசணும், எதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், எதுக்கு நம்ம ரிப்ளை பண்ணணும்ன்றது ஒரு மேட்டர் இருக்குல்ல. அத வந்து நான் வந்து இதை வந்து கேட்கறவங்க கரெக்டா இருந்தா எடுத்துக்கோங்கன்ற ஆஸ்பெக்ட்ல தான் சொல்றேன். இதுதான் கரெக்ட் தப்புன்னு இல்ல, கேட்கறவங்க கரெக்டா இருந்தா அதை எடுத்துக்கோங்கன்றது அந்த ஆஸ்பெக்ட்ல தான் பேசிட்டு இருக்கு. நான் பார்க்கும்போது இந்த ஹேஷ்டேகை பத்தி மட்டும் சொன்ன மாதிரி இல்ல, நம்ம துணை முதலமைச்சர் வந்து அண்ணா சிலைக்கு வர சொல்றதும்